அனைவருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 2வது நாள். கணவர் முதலாவது வகுப்புக்கு நீங்கள் ஜாயின் ஆகியிருப்பீங்க. இன்றைக்கு அப்போ நாங்கள் பாடங்களை ஆரம்பிப்போம். இன்றைக்கு என்னோட இணைஞ்சிருக்கிறார் சப்ரஹம் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உதவி பதிவாளர் ரிஷான். ரிஷான் தான் இன்றைக்கு இந்த சாப்டரை கொண்டு செல்வேன். இதை ஆரம்பிக்க முதல் நேற்று போன கிளாஸில் ஏஆர் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அசிஸ்டன்ட் பேசர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி சொன்னேன். நான் நினைக்கிறேன் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதோட இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எஸ்ஏஆர் எஸ்ஏபிக்கு கால் பண்ணியிருக்கு. அப்போ பார்த்தா அதன் மூலமும் ஏஆரில் இருந்து எஸ்ஏஆருக்கு போக இன்னும் வேகன்சி வரும். வேகன்சி எவ்வளோ கூடவாக இருக்கோ அதே மாதிரி போட்டியும் அதிகம், என்னென்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கிறதால. அப்போ இன்றைக்கு முதலாவது பாட இதில் நான் வேறுகிட்ட கொடுக்குறேனுங்கிற ரிசான் சப்ரகம் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உதவி பதிவாளர். அதுக்கு முதல் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார் எஸ்ஏஆர் நான் இருந்திருக்கிறேன். நான் அவரை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து சரி ரிசான். தேங்க்யூ. பேசுறது கேக்குதா என்னன்னு தெரியல. கேக்குது. ஓம் சார். ஓகே. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். இப்போ எல்லாரும் சிஸ்டத்தில் இருந்து வந்தங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் சில ஆக்களுக்கு சில சிஸ்டங்கள் தெரிஞ்சிருக்கும், சில ஆக்கள் சில டிவிஷன்களில் வேலை செஞ்சுருப்பீங்க. அப்போ நான் ஒரு தமிழ் மூலமாக இதை கொண்டு போகிறதுக்காக நோட்ஸ் கொஞ்சம் தமிழ்லேயே செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ அதை நான் விளங்கப்படுத்திட்டு போகிறேன். பிறகு இந்த செஷன் முடிய அந்த நோட்ஸை உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். அது கிட்டத்தட்ட அப்டேட்டட் நோட்ஸ் தான். கோட் ஆக்டுகளை பேஸ் பண்ணி செஞ்சது. ஸ்டார்ட்லேருந்து நான் கொண்டு போகிறோம். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் தேடி படிக்க வேண்டியதும் உங்களோட கடமையாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோங்க. மணிவண்ணன், ஸ்க்ரீன் ஷேரிங் ஏதாவது இருக்குமா? ஆமாம். அஷேன் ಒಟ್ಟ ಸೇರ್ಟದಿಂದ ಶೇರ್ ಕರಂಡ ಪೋಸ್ಟಿಂಗ್ ದಿಂದ सर ट्राई कर लगा रिसाल सर या देख रही இப்போ நம்ம ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டி சிஸ்டத்தில் இப்போ 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ உள்ள பல்கலைக்கழகங்கள் இயங்கி கொண்டிருக்குது. இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியும் சில நேரங்களில் கேள்விகள் வரலாம், குறிப்பு அதுகள் வரலாம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டால், முதலாவது 1921ஆம் ஆண்டு தான் முதலாவது பல்கலைக்கழக கல்லூரி கட்டளை சட்டத்தின் கீழே இலங்கை கல்லூரி முதல்ல நமக்கு ஆரம்பிக்கப்படுது. இது இப்போ லண்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள பிஏ பட்டம் மற்றும் பிஎஸ்சி பட்டங்களை பெறுவதற்கு வசதியாக செய்து கொள்ளப்பட்ட ஒரு பல்கலைக்கழக கல்லூரி.
இப்போ இதில் அதிபராக இருந்தவர், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ரோபர்ட் மாஷ் இந்தவர் இருந்தார். அதுக்கு பிறகு அது பரிணாம வளர்ச்சி அடையுது 1942ஆம் ஆண்டு. இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இயங்கி வந்த பல்கலைக்கழக சட்டத்தின் கீழே சுதந்திர அரசாங்க கல்வி நிறுவனங்கள் தகுதி வாய்ந்த மருத்துவர்களை பயிற்றுவித்த மருத்துவக் கல்லூரி வந்து தான் என்ன செய்யுது, 1921ஆம் ஆண்டு இணைந்து 42ஆம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் வந்து தாவிக்கப்பட்டுச்சு. வேந்தர் வந்து இதில் சர் ஐவர் ஜெனிக் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு 58ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், கலனி பல்கலைக்கழகம் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு அது வேறு பேர் வித்யோதய பிரிவன வித்யாலங்கார பிரிவன என்று சொல்லி இது ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வருது. அதுக்கு பிறகு வந்து 1966ஆம் ஆண்டு இலங்கை உயர்கல்வி சட்டம் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வருகிறது, நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இது வந்து இப்படி உண்டு அமைக்கப்பட்டு இதில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன், கொலம்பு கேம்பஸ், மற்றது பேராதன, சிலோன் எல்லாம் வந்து செயற்பட்டு ஒன்றுக்கு ஒரு ஒரு விங்ஸுகளை வருது. அதுக்கு பிறகு 72ஆம் ஆண்டே பல்கலைக்கழக சட்டத்தின் கீழே யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் ஆக்டுக்கு கீழே மொரட்டுவ யூனிவர்சிட்டி, இப்படி பல யூனிவர்சிட்டிகள் காலத்துக்கு காலம் வளர்ச்சி அடைந்து வந்த டைமில் தான் 1978ஆம் ஆண்டு முதலாவது பல்கலைக்கழக சட்டம் வந்து இந்த 16ஆம் இலவல சட்டம் வருது. இது வந்து எப்படின்னு சொன்னால், காலத்துக்கு காலம் 85ஆம் ஆண்டு சில திருத்தங்கள், 88ஆம் ஆண்டு 3 திருத்தங்கள், 89ஆம் ஆண்டு திருத்தம், 95ஆம் ஆண்டு திருத்தம், 2019ஆம் ஆண்டு ஒரு திருத்தம், 2016ஆம் ஆண்டு. காலத்துக்கு காலம் பல்கலைக்கழகங்களில் ஏற்படுற சில சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்காக இப்படியான திருத்தங்கள் காலப்போக்கில் பல்கலைக்கழகங்களில் வந்திருந்துச்சு. இப்போ 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தை எடுத்துக்கொண்டா, அப்போ அது வந்து எப்படின்னு சொன்னால், 1978ஆம் ஆண்டு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில், சட்டங்கள் பொதுவாக பாராளுமன்றத்தில் அங்கீகாரத்தின் மூலமே நமக்கு கிடைக்கப்பெறுவது. இப்போ பல்கலைக்கழக சட்டத்தை எடுத்துக்கொண்டா எப்படின்னு சொன்னால், நமக்கு ஃபுல்லி ஃப்ளெஜ்ட் ஆக இயங்குறதுக்கு, அதாவது அதிகாரங்களோட இயங்குறதுக்காக அந்த சட்டத்தை உருவாக்கினாங்க. இப்போ அந்த சுதந்திரமாக இயங்குறதுக்காக அந்த சட்டத்தின் மூலம் வளாகங்கள், கேம்பஸ்களை சுதந்திர பல்கலைக்கழகங்களாக மாற்றி அமைச்சாங்க. பிறகு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையம் கூட தாவிக்கப்பட்டுச்சு. முந்தி வந்து எப்படின்னு சொன்னால் கவுன்சில் தான் இருந்துச்சு. பெரிய கிரேட் பிரிட்டனோட சேர்ந்த பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு ஒத்தது. ஆனாலும் அவங்கள விட நம்முடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வந்து ஒரு பலம் வாய்ந்ததாகவும் இருந்துச்சு. அதே போல் பல்கலைக்கழக நீதிமன்றங்களை மீள அறிமுகப்படுத்தி 98ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டுட்டு பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபை தாவிக்கிறது. பேரவை என்றால் கவுன்சிலை தாவிக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் கொண்டு வந்து முற்றிலும் சுதந்திரம் இயங்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு, அதாவது பேரவைங்கிறது கவுன்சில் வந்து எப்படின்னு சொன்னால் சுதந்திரமாக பல்கலைக்கழகங்களில் இயங்கக்கூடிய ஒரு கவர்னிங் பொடி. இதுகளைத்தான் அந்த 78ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டங்கள் அறிமுகப்படுத்துது. பிறகு பல்கலைக்கழக நீதிமன்ற பீட நலன்புரி அமைப்புகளில் மாணவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தலை அறிமுகப்படுத்துதல், பல்கலைக்கழகங்கள் தொடர்பில் நிதி, பல்கலைக்கழக அனுமதி, அறிவுறுத்தல் மொழி போன்ற அரசாங்க கொள்கைகளிலிருந்து அமைச்சருக்குள்ள அதிகாரங்களை மீள்வரையறை செய்யுது. முந்தியெல்லாம் வந்து இப்போ இது நிதிகளை எப்படி தரணும், அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசணும், பல்கலைக்கழக அனுமதி சம்பந்தமான வரையறைகள், கட்டுக்கோப்புகள், அதே மாதிரி அறிவுறுத்தல்கள், மொழி என்ன மொழியில் நம்ம கற்கைகளை மேற்கொள்ள வேணும், இப்படியான இதைகள்லாம் வந்து 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தில் இருந்துச்சு. இது சட்டத்தில் 3 முக்கிய அதிகாரம் உள்ள வர்க்கம் தவிக்கப்படும். தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் உள்ளவர்கள் அல்லது அதிகார சபைகள், பேரவை, மூதவை, பீடச்சபை போன்றன இதில் முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்கிற ஒரு அதிகார சபைகள் இதில் தாவிக்கப்படுது. வர தீர்மானங்களை இம்ப்ளிமெண்ட் பொடி, கவர்னிங் பொடி, இம்ப்ளிமெண்டேஷன் பொடி. அதாவது தீர்மானங்களை அமுல்படுத்துகிறாங்க. யார் அமுல்படுத்துகிறார்கள்? அதிகாரம் உள்ளவர்கள்.
உபவேந்தர், பிரதி உபவேந்தர், பீடாதிபதிகள், பதிவாளர், நிதியாளர், நூலகர்கள், இவங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டிங் பொடி. அதாவது இவங்க தான் எடுக்கப்படுற அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அலுவலர்கள் சொல்றவங்க பல்கலைக்கழக முறையில் அலுவலர்களாக இருப்பாங்க. அமைச்சர் அதிகாரம் உள்ளவர்கள், ஒழுங்குமுறை கதையம் உள்ளவர்கள் அமைச்சர் இருப்பார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் நமக்கு இருக்குது. இப்போ இப்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து என்ன சொன்ன உயர்நிலை பொறுப்பான அமைச்சர் வர்த்தமானியில் வெளியிடுற கட்டளை ஓடர், இப்படி இந்த பல்கலைக்கழகம் உண்டு அல்லது உயர்கல்வி நிறுவனங்களை வழிநடத்துகிற சட்டவாக்கங்கள்னு சொல்கிறோம். அதில் என்னென்னு சொன்னால் இப்போ ஓடர் இருக்கும். இப்போ ஓடர் மூலம் எப்படின்னு சொன்னால் பல்கலைக்கழக நிறுவனங்கள், திறந்த பல்கலைக்கழகம், வளாகம், கல்லூரி, உயர்கல்விகள நிலையங்கள், பட்டம் வழங்கும் நிறுவனங்கள் போன்றவற்றை தாவிக்கல் உருவாக்கலாம். அமைச்சர் வந்து தான் அந்த ஓடரை வெளியிடுவார். அதே போல் இப்போ சட்டவாக்கம்னு சொல்லக்குள்ள ஒரு பல்கலைக்கழகம் அல்லது பல்கலைக்கழக உயர்கல்வி நிறுவனம் வந்து பல விதங்களில் ஒழுங்கமைக்கப்படுது. இப்போ கட்டளைங்கக்குள்ள அமைச்சர் அதை வெளியிடுவார். அதில் நான் இந்த படத்தில் நோட்ஸில் சொல்லலாம். கட்டளை என்பது 16ஆம் இலக்க சட்டத்தில் அமைச்சரால் உருவாக்கப்பட்ட கட்டளை என பொருள்படும். பல்கலைக்கழகம், வளாகம், திறந்த பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக கல்லூரி, உயர்கல்வி நிறுவனம், பட்டம் வழங்கும் நிர்வாகம் என்பவற்றை என்ன செய்வார்னு சொன்னால் வர்த்தமானி கெசட்டில் வெளியிடுவார். அந்த கெசட் வந்து அதுக்கு எப்போ அதில் டேட் போட்டிருக்கோ அண்டையிலிருந்து எஃபெக்டிவ் ஆகி அதில் கூறப்பட்ட விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு தகவலுக்கு சமர்ப்பிக்கப்படும். கட்டளை சட்டம் இயக்கும். கட்டளை வந்து யாருன்னா அமைச்சரால் உருவாக்கப்படுறது ஓடர். கட்டளை சட்டங்கள் என்பது ஆணைக்குழுவால் உருவாக்கப்படுறது. இப்போ இதை தத்துவங்கள், இப்போ அதாவது எப்படின்னு சொன்னால் சட்டத்தின் கீழ் ஒரு நிறுவனத்தின் அல்லது ஆணைக்குழுவின் தத்துவங்கள், கடமைகள், அவங்க என்னென்ன மாதிரி பணிகளை செய்யற, அதை எப்படி அப்ளை பண்ண போகிறாங்க, பிரயோகிக்க போகிறாங்க, எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, அதை ஆக்டிவ் ஆக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவைகளெல்லாம் செய்யக்கூடிய கட்டளை சட்டங்கள் வந்து கட்டளை சட்டம் மூலமாக ஆக்கப்படும். அதோட பல்கலைக்கழகங்கள் மேன்முறையீட்டு சபை அதற்கு வழங்கப்பட்ட அதிகாரம் உட்பட ஏதேனும் கட்டளை சட்டங்களை உருவாக்கலாம். ஆணைக்குழு கட்டளை சட்டம் ஒவ்வொன்றும் அதுவும் கெசட்டில் வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. துணை விதி என்னும் போது இது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆளும் அதிகார சபைகளால் ஆக்கப்படுவது துணை விதி. இப்போ துணை விதிகள்ங்கிறதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் காலத்துக்கு காலம் உயர்கல்வி நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி அதை துணை விதிகளாக பேரவை கவுன்சில் அனுமதியோடு அதை நடைமுறைப்படுத்தலாம். அது மாதிரி ஒழுங்கு விதிகள் இருக்கு. ஒழுங்கு விதி என்பது கட்டளைகளினதும் கட்டளை சட்டம் நியதி சட்டங்களும் துணை விதிகளினதும் ஏற்பாடுகளுக்கு அமைவாக ஏதேனும் கல்வித்துறை விடயம் தொடர்பிலும் இப்போதுள்ள ஒழுங்கு விதியை திருத்துவதற்கும் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றின் மூதவி என்னும் போது செனட்னால ரெகுலேஷன்ஸ் வந்து வரையப்படலாம். விதிகள் வந்து ஆணைக்குழு, மேன்முறையீட்டு சபை, அதிகார சபை, ஏதேனும் அதிகார சபை, கவுன்சில் அந்த செனட் இப்படியான இதுகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். மேற்படி சட்ட விதிமுறைகளுக்கு மேலதிகமாக பல்கலைக்கழகங்களின் நாளாந்த நிர்வாக நடவடிக்கைகளுக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாகவும் சில வழிகாட்டல்கள் இருக்கி. உதாரணத்துக்கு யூஜிசியால் வெளியிடப்படுற இந்த திரைசேரியால் வெளியிடப்படுற பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்படுற சுற்று நிறுவனங்கள். இப்போ பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் சுற்று நிறுவனங்கள் வந்து நேரடியாக அவங்களோட வெப்சைட்டில் அது இது பட்டிருக்கும். அதே நேரத்தில் அமைச்சு, திரைசேரி, பொது நிர்வாக அமைச்சு மற்றும்
ஏனைய நிறுவனங்களால் வெளியிடப்படுற சுற்று நிறுவனங்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஏதுவாக அமையும் பட்சத்தில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அவைகள் பொருத்தப்பாட்டுக்கு தேவைப்படும் என்ற பட்சத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்று நிறுவ இலக்கம் 69 குறிப்பிடப்பட்டதன் பிரகாரம் அவைகளை அடாப்ட் செய்ய வேண்டும். இப்போ ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வருகிறதுங்கிறத நம்ம டிரெக்டாக பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளை பண்ணிடாது. அது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே போல் உயர் நிறுவனங்கள் சுற்றறிக்கைகள், உயர்கல்வி நிறுவனங்களில் இன்டர்னலாக உபவேந்தர் பல்கலைக்கழகம் செய்கிற முடிவுகளை அவைகள் அதிகமாக தற்போது திருத்தம் அல்லது மாற்றம் சுற்று நிறுவனங்கள் வரும். அதாவது உயர்கல்வி நிறுவனங்கள் அதை இன்டர்னல் சர்க்குலராகவும் வெளியிடுது, ரெஜிஸ்ட்ரார் மூலமாக வர்றது, சிலது பேரவை முடிவுகள், செனட் முடிவுகள், இப்படியான முடிவுகள் எடுக்கப்படுறதையும் வழிகாட்டல்களாக உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழக மானிய வழிகாட்டல்களாக பயன்படுத்த முடியும். இப்போ அதுக்கு மேலதிகமாக தாபன விதிக்கோவை, இப்போ 1984 அறிமுகப்படுத்தப்பட்ட தாபன விதிக்கோவை இப்போ 2022 காலப்பகுதிகளில் 3 காலப்பகுதிகளில் தான் மாற்றம் பெற்றிருக்குது. இப்போ தாபன விதிக்கோவையும் முக்கியமான பங்கு வகிக்குது. பல்கலைக்கழக நிர்வாகம், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நிர்வாகத்தை சுமூகமாக கொண்டு செல்வதற்கு. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை சம்பந்தமாக நாம் பார்க்கக்கூட இது 1978 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தில் பிரிவு 2 இது சம்பந்தமாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஒன்று சட்டத்தில் குறிப்பிட்டவாறு அது தாவிக்கப்படுதல் வேண்டும். அது எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கும், அது எவ்வாறு அதிகாரங்கள் அதற்கு இருக்கின்றது, அதற்கு அதிகாரங்கள் என்ன, அதன் கடமைப்பாடுகள் என்னங்கிறதெல்லாம் செக்ஷன் சட்டத்தின் பிரிவு 2 தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அது டைமில் அவங்களோட அதிகாரம் தாவிக்கப்படக்குள்ள அவங்களுக்கு ஒரு பொது இலச்சினை இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இணைக்கப்பட்ட குழுவாக வேண்டும் சொல்லி அவங்களுக்கு எதிராகவோ அல்லது அவங்க எல்லா நீதிமன்றங்கள்லையும் வழக்கு தொடரப்படவும் முடியும். அவங்க ஒரு லோகோ அதுகளை வடிவமைக்கவும் அவங்களுக்கு அதை மாற்றி அமைக்கவும் முடியும். அதே போல் அவங்களுக்கு முக்கிய அதிகாரங்களில் அசைவுள்ளாதனம், அசைவற்றாதனம் போன்றவற்றை கொள்வனவு செய்யலாம். அதே நேரத்தில் கொள்வனவு செய்யலாம், அதே டைமில் வாடகைக்கு எடுக்கலாம், குத்தகைக்கு எடுக்கலாம், அதை கொடுக்கலாம், ஈடு வைக்கலாம், விற்கலாம் அல்லது நன்கொடையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான வகைகள் இருக்குது. குறிக்கோள்கள்ங்கிற இது பல்கலைக்கழகத்தின் குறிக்கோள் என்பது சட்டத்தின் 3வது பிரிவில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேசிய கொள்கைகளுக்கு இணங்கிய வண்ணம் பல்கலைக்கழக கல்வி பற்றி திட்டமிடுதல் ஒருங்கிணைத்தலும். காலத்துக்கு காலம் என்னென்ன எவ்வாறான தேசிய கொள்கைகளுக்குள்ள இப்போ டெக்னாலஜி சம்பந்தமாக, கம்ப்யூட்டிங் சம்பந்தமாக, ஆரம்ப காலங்களில் எப்படி என்று சொன்னால் ஆர்ட்ஸ், காமர்ஸ், மெடிசின், இன்ஜினியரிங், இப்போ காலத்துக்கு காலம் நவீனமயப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தின் கீழே அவங்க தேசிய கொள்கைகளுக்கு இணங்கிங்கன்னு பல்கலை கல்வி பற்றி திட்டமிடுறதும் ஒருங்கிணைத்தலும் செய்து கொண்டிருக்கிறாங்க அவரோட குறிக்கோள்கள். பிறகு பாராளுமன்றத்தில் இப்போ அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பாராளுமன்றம் மூலமாக நடக்கக்குள்ள அதை உயர்கல்வி நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு என்னென்ன வகையான இவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கணும், எப்படியா எந்தெந்த பல்கலைக்கழகங்களை எவ்வளவு உதவி செய்யணும், எந்தெந்த பீடங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யணுங்கிறது எல்லாவற்றையும் அந்த நிதி மூலமாக அவங்க கட்டுப்படுத்தி நமக்கு வழங்கி கொண்டிருப்பாங்க.
அதே போல உயர்கல்வி நிறுவனங்கள கல்வி தரங்களை பேணிக் கொண்டிருக்கிறது. உயர் நிறுவன நிர்வாகத்தை ஒழுங்கமைத்தது, உயர்கல்வி நிறுவன மாணவர்களை அனுமதித்தலை ஒழுங்குபடுத்துதல். இப்போ உயர்கல்வி மாணவர்கள் அனுமதிக்கக்குள்ள இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரெஜிஸ்டர் பண்ணி அவர் ஏ லெவல் வாரத்துக்கு முன்னே அடுத்த பேட்சுக்குரிய ஏ லெவல் வாரத்துக்கு முன்னே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறது. முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, அவர் 3 அட்டம்ப்டும் எக்ஸாம் எழுதி 3வது அட்டம் அல்லது விரும்பின அட்டம்ப்டுக்கு அப்ளை பண்ணுற காலம் போய் இப்போ அந்தந்த இயரில் பரீட்சை ஏ லெவல் பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளேயே பல்கலைக்கழக அனுமதியை ஒழுங்குபடுத்தி கொடுக்காங்க. நல்லதாக அதன் பிறகு இப்போ பல்கலைக்கழக சட்டத்தினால ஆணைக்குழுக்கு அளிக்கப்பட்ட சுமத்தப்பட்ட அல்லது குறித்தொதுக்கப்பட்ட தத்துவங்களையும் கடமைகளையும் பணிகளையும் பிரயோகித்தலும் புரிதலும். இப்போ அமைப்புங்களுக்குள்ள இது அடிக்கடி பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்த வழங்கும் இப்படியான கேள்விகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்குது. இப்போ ஆணைக்குழுங்கிறக்குள்ள அது மொத்தம் 7 அங்கத்தவர்கள் இருப்பாங்க. ஒரு தவிசாளர், ஒரு துணை தவிசாளர், சேர்மன், வைஸ் சேர்மன், கமிஷன் மெம்பர்ஸ் 5 பேர் அவங்க ஆயிருப்பாங்க. இவங்க அவ்வளோ பேரையும் ஜனாதிபதி நியமிக்கும் அதிகாரி இப்போ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை நியமிக்கிற ஆள் ஜனாதிபதி. ஜனாதிபதி இருக்கக்குள்ள வேறு அமைப்பு பிறக்கக்குள்ள இப்போ இந்த ஆணைக்குழுவானது காலத்துக்கு காலம் உறுப்பினர்களை அத்தகைய உறுப்பினரை கொண்டதும் அத்தகைய தத்துவங்களையும் கடமைகளையும் பணிகளையும் கொண்டதுமான அத்தகைய நிலைய குழுக்கள், ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது நிறையங்க. இப்போ அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் மூலமாக பல்கலைக்கழகத்தில் கல்விகள் ஏனையவைகளை எல்லாம் அவங்க வழி இது போகிறாங்க. அது அட்ஹாக் கமிட்டியும் போட்டு அவங்க சில சட்டங்களை எல்லாம் இயற்றக்கூடிய வரைவுகளை செய்யக்கூடிய இது முயற்சிகளில் அவளுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். உறுப்பினர்களது பதவிக்காலம் தவிசாளர் ஒருவரினதும் உட்பட உபதவிசாளர், துணை தவிசாளர், அந்த 5 பேர் அவங்களோட காலம் 5 ஆண்டு காலத்துக்கு அவங்க பதவி வகிக்கலாம். இப்போ அந்த 5 ஆண்டுகளுக்கு பதவி வகிக்கலாம்ங்கிறது எப்படின்னு சொன்னால் அவங்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்படலாம். நீக்கப்பட்டால் அவங்க அந்த மீண்டும் நியமிக்கப்பட இயலாது. நீக்கப்படாமல் அவங்க ராஜினாமா செய்கிறது, ரிசைன் பண்ணுறது, பிறகு அவரோட காலம் முடிஞ்சதுக்கு பிறகு மீள நியமிக்கப்படலாம். ஆனால் அந்த நியமிக்கப்படுறது அகற்றப்பட்டால், அதாவது ரிமூவ் பண்ணப்படுவாங்க சில இடங்களில். இப்போ ஆட்சி மாற்றங்களின் போது ரிமூவ் பண்ணப்பட்டால் அவங்க திரும்பவும் நியமிக்கப்படையில. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெசிக்னேஷனுக்கு போவாங்க. சில நேரம் ஆட்சி மாறிட்டுங்கக்குள்ள ஒரு ரெசிக்னேஷன் அதுக்கு போய்கொண்டிருப்பாங்க. இப்போ கூட்ட நடவடிக்கைகள்ங்கக்குள்ள இப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சேர்மன் எல்லா கூட்டங்களுக்கும் அவர் தான் சேர்மன். கூட்டங்களும் தலைமை தாங்குதல் வேண்டும். அப்போ அவர் ஒரு ஆள் அப்படி இல்லை, சேர்மனுக்கு ஒரு வேறு வேலை அப்படி இன்று போகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு இல்லை. வைஸ் சேர்மன், துணை தவிசாளர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டு வழி நடத்தி கொண்டு இருப்பார். இப்போ அவர் வெளிநாடு போகிறாலும் இப்போ துணை தவிசாளர் அதுக்குரிய கடமைகளை செய்து கொண்டிருப்பார். இப்போ 7 பேர் கொண்ட ஒரு கமிஷன், அதாவது சேர்மன், வைஸ் சேர்மன் அடங்கலாக 5 பேர் கொண்டதில் 7 பேர் கொண்ட இதில் கோரம்னு சொல்கிறது கூட்ட நடப்ப. இப்போ 4 பேர் உறுப்பினர்களாக இருந்தாண்ட 4 உறுப்பினர் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய சாத்தியம் இருக்கும். 4 விட குறைவாக வரும் ஒரு பட்சத்தில் அந்த கூட்டத்தை நடத்தாமல் இருப்பது சால சிறந்தது. 4 பேர் தான் அவங்க கோரம் இருக்கணும், 4 பேர் வாரது. இப்போ எப்பப்போ நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் பெறக்குள்ள இவங்க மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது தேவைப்படும் முறை ஒவ்வொரு மாதத்துக்கு குறையாமலும் தேவைப்படும் போதெல்லாம் மீட்டிங்கை கூட்டலாம் என்கிறது இதில் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு ஆணைக்குழுவின் தத்துவங்கள்
கிளியர் அதிகா பேசுறது விளங்குதா? ஓம் சார். clear கிளியரா விளங்க. ஆணைக்குழுவின் தத்துவங்கள் சம்பந்தமாக சட்டத்தில், அதாவது 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின் 15வது பிரிவில் அதன் தத்துவங்கள் என்ன, அவற்றுடைய இவையெல்லாம் கொண்டிருத்தல் பிரயோகித்தல் வேணுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. உயர் நிறுவனம் ஒவ்வொன்றினது நிதி தேவைப்பாடுகள் பற்றி காலத்துக்கு காலம் விசாரித்து அல்லது நுண்ணாய்தல். உயர்கல்வி நிறுவனம் ஒவ்வொன்றினதும் பராமரிப்பிற்கும் வளர்ச்சிக்கும் அல்லது வேறு ஏதும் பொதுவான சிறப்பான நோக்கத்துக்காக 3 ஆண்டுக்கு ஒரு முறை வரவு செலவு திட்டங்களை அந்நிறுவனத்தின் ஆளும் அதிகார சபையோடு கலந்து ஆலோசித்து காலத்துக்கு காலம் ஸ்தாபித்தல். ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனம் ஒவ்வொன்றுக்கும் எவ்வகையான மானியம் வழங்கல் உசிதமானது அல்லது அவசியமானது என்பது பற்றி காலத்துக்கு காலம் அமைச்சருடன் கலந்தாலோசித்து ரெக்கமெண்டேஷன் விதப்புரைகளை செய்யலாம். கூலிகள், எம்ப்ளாயீஸ், பல்கலைக்கழக முறைமையில் உள்ள ஊழியர்கள், அவர்கள கூலி சம்பளம் பற்றிய விஷயங்களை உயர்கள் நிறுவனங்கள் உள்ள பல்வேறுபட்ட தரங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம், அவைகளை பற்றி கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் காலத்துக்கு காலம் தீர்மானித்தல் வேண்டும். உயர்கல்வி நிறுவனம் அதிகார சபைக்குள்ள கவுன்சில் அவங்களோட ரெக்கமெண்டேஷன், அவங்க ஏற்பாடு செய்யப்பட்ட கற்கை நெறி, வழங்கப்பட வேண்டிய பட்டங்கள், டிப்ளோமாக்களையும் ஏனைய சிறப்புகளையும் தீர்மானிக்கலாம். இப்போ கவுன்சிலுக்கு அதிகாரம் இருக்கும். எவ்வாறான கற்கை நெறிகளை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், எவ்வாறான பட்டங்களை, எவ்வாறான டிப்ளோமாக்களை, இல்லாட்டி எவ்வாறு சிறப்பு கற்கைகளை வழங்கலாம்ங்கிற அதிகாரத்தையும் அவங்க நமக்கு தந்து அந்த அந்த ரெக்கமெண்டேஷனோட அவங்க அதை நமக்கு வழங்கக்கூடிய இதுகளை வச்சுக்கொள்றாங்க. இப்போ உயர்கள் நிறுவனம் ஒவ்வொன்றதும் அட்மிஷன் கமிட்டிஸ் இருக்கும். அட்மிஷன் கமிட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உயர்கள் நிறுவனங்களில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், அதில் எவ்வாறு இருக்கணும், எந்தெந்த மெம்பர்ஸ் இருப்பாங்கங்கிறதெல்லாம் பற்றி அவங்க அட்மிஷன் கமிட்டி மூலமாக தீர்மானிப்பாங்க. பொதுவாக அட்மிஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனங்களினரும் உபவேந்தர்கள் அதில் இருப்பாங்க, அல்லது அவர்களின் பிரதிநிதிகளை அதில் அந்த விடயத்தை சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறாக்கள் அந்த அட்மிஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே டைமில் இப்போ 7வது பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஆளும் அதிகார சபையோட கலந்தாலோசித்து என்ன செய்யறான்னு சொன்னால், இன்டர்னலாக ஸ்டூடெண்டாக இருக்க இயலாத இன்டர்னல் ஸ்டூடெண்ட் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வரையிலாம் இருக்கும். அவங்களுக்கு தேவையான வெளிவாரி கற்கைகள், சிறப்பு டிப்ளோமாக்கள், பட்டங்களை வழங்குறதுக்கும் அவங்க வெளிவாரி தேர்வுக்கு அனுமதி எல்லாம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தான் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கும். இப்போ அதே டைமில் இப்போ ஒரு ரிக்ரூட்மெண்ட் செய்ய போகிறோம், அவங்களோட SOR என்ன, அவங்களோட எப்படி நாங்கள் ரிக்ரூட் பண்ண போகிறோம், எப்படி தொகுதி என்ன சேர்ந்தவங்க சம்பந்தமான விடயங்கள் சொல்கிறோம். காலத்துக்கு காலம் தீர்மானித்து அவங்க என்ன SOR மூலமாக அவைகளை காலத்துக்கு காலம் பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பி கொண்டிருப்பாங்க. அதே டைமில் அந்த அந்த பல்கலைக்கழகங்கள் கருதப்பட்ட ஒவ்வொரு உயர் நிறுவனத்தின் அமைப்பையும், பிறகு ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனத்தில் உள்ள பீடங்கள், அந்த பீடத்தில் வர துறைகள், அந்த துறைகளில் கற்பிக்கப்பட வேண்டிய பாடங்கள், அதாவது எல்லாவற்றுக்குமான அனுமதிகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் தான் நமக்கு வழங்கப்படுது. இப்போ ஆசிரியர் பதவி தவிர்ந்த இப்போ ஆசிரியர் பதவியை எடுத்தோம்னு சொன்னால், ஆசிரியர் பதவி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் நடக்க மாட்டார்.
அது வந்து பல்கலைக்கழகங்கள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள்ல நடக்க நடைபெறுகின்ற ஒரு நியமன நடைமுறை. அது தவிர்ந்த உதாரணத்துக்கு நிர்வாகம், கல்விசாரா ஊழியர்கள் இவங்களோட சில பதவிகளையும் அவங்க அவங்க ஒதுக்கீடு செய்வாங்க நம்ம பல்கலைக்கழகங்களுக்கு. அதே டைம்ல கல்வி நிதி பேசின விஷயம் இது விடயங்கள், நிதிகள், நிதி பொது நிர்வாகம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக ஆய்வு செஞ்சு அவங்க இப்போ சில நம்ம கேட்குற சில கேள்விகள், விளக்கங்கள் தெளிவு பெறுவதற்கு அனுப்பப்படுற விஷயங்களையும் ஆராய்வு செஞ்சு அதுக்கு வழிவகைகளை கையாளுறதுக்கான அறிவுறுத்தல்களை நமக்கு வழங்குவாங்க. அதே போல் இப்போ சட்டத்தில் சொல்லுவாங்க, இப்போ சில சட்ட இவ்வளவு தாண்டு வரையறுக்கப்படலை, இது மேலதிகமாக அவங்களுக்கு தத்துவங்களுக்கு நம்ம எவையெல்லாம் அங்கீகாரமாக அல்லது ஆலோசனைகளாக பெற விருப்பப்படுமோ அவைகளுக்கும் அவங்கள தத்துவங்களுக்கு கொண்டு வந்து நமக்கு தெளிவு தருவதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதே டைமில் பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு யுஎஸ்ஏபி. இப்போ யுஎஸ்ஏபிங்கிறது எப்படின்னு சொன்னால் மேன்முறையீட்டு சபை. அவங்க வந்து ஒரு தவிசாளரையும் ஒரு துணை தவிசாளரையும் வேறொரு உறுப்பினரையும் கொண்டிருப்பாங்க, 3 பேர். இவங்க எல்லோரும் வந்து யாரை நியமிப்பாங்கன்னு சொன்னால் அமைச்சர் தான் நியமிப்பார். உயர்கல்வி அமைச்சு, அதாவது லைன் மினிஸ்ட்ரி. இப்போ அந்த இடம் உயர்கல்விங்கிறது உயர்கல்வி அப்படின்னு லைன் மினிஸ்ட்ரி அவரால் நியமிக்கப்படும். இவங்களுக்கும் ஏற்கனவே இதில் பல்கலைக்கழக குழு அங்கத்தவர்களுக்கு சொன்ன மாதிரி தான் அவங்க ஏற்கனவே ரிசைன் பண்ணினாலே ஒழிய அவங்க நியமிக்கப்பட்ட தேதி 5 ஆண்டு காலத்துக்கு பதவி வைப்பாங்க. இப்போ அவங்க நீக்கப்பட்டால் திருப்பி நியமிக்கப்பட இயலாது. நீக்கப்படாமல் அவரோட காலம் முடிந்து வருது, 5 வருடங்கள் முடிந்து அல்லது ரிசைன் பதவி விலகிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க மீளவும் நியமிக்கப்படுவதற்கு தகுதியோடு இருப்பாங்க. இப்போ தவிசாளர் அதுக்கு சேர்மன், யுஎஸ்ஏபி சேர்மன் வந்து இதாக இருப்பார், சேர்மனாக இருப்பார், கூட்டங்களுக்கு இது செய்வார். இப்போ இதில் வந்து கோரம் வந்து 2 உறுப்பினர்கள், மொத்தம் 3 உறுப்பினர்களில் 2 பேர் இருந்தால் யுஎஸ்ஏபி கூட்டங்களை நடத்தலாம்ங்கிறது இருக்கு. மேன்முறையீட்டு யுஎஸ்ஏபியின் தத்துவங்களும் கடமைகளும் பணிகளும். இப்போ ஆணைக்குழுவில் உள்ளது அல்லது உயர்கல்வியில் ஊழியர்களுக்கு செய்யப்பட்ட நியமனங்கள் ஏற்படுற பாதிப்புகள், பதவியேற்றங்களில் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பாதிப்புகள், ஆட்சேர்ப்பு திட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள், முரணா நடந்தவைகள் பற்றி யுஎஸ்ஏபிக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய, கம்ப்ளைண்ட் சொன்னால் சட்டவாக்கத்தில் நம்ம முறைப்பாடுகளை செய்யணும். முறைப்பாடுகள் செய்த உடனே அவங்க முறைப்பாடுகள் சம்பந்தமாக விசாரணை நடத்தி அதுக்குரிய தீர்வுகளை வழங்குவாங்க. அதே போல் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் கிடைப்பாங்க. பதவி நீக்கம் சொன்னோன்னா இன்டர்டிக்ஷன், சிலாக்களை கட்டாய ஓய்வளிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ திறமையின்மைன்னு சொல்கிற தகுதி இல்லை சிலாக்களுக்கு, சிலாக்களில் மோசமான நடவடிக்கைகள், சில ஒரு ஒழுக்காட்டு சபை மூலமாக, அதாவது ஒழுக்காட்டுங்க கவுன்சில் தான் டிசிப்ளினரி அத்தாரிட்டி, அந்த டிசிப்ளினரி அத்தாரிட்டி மூலமாக தண்டிக்கப்பட்டவர்கள் அந்த தண்டிக்கப்பட்ட விதம் பிழை என்று கருதுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவங்க யுஎஸ்ஏபிக்கு போகக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்குது. மற்றது அந்த 142வது எப்படின்னு சொன்னால், அந்த 1978ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டம் வாரத்துக்கு முன்ன பல்கலைக்கழக சேவையில் இருந்தாக்களுக்கு பல யுஎஸ்ஏபிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த 78க்கு முதலில் இருந்தாக்கள் இப்போ இல்லாதால இது இப்போதைக்கு இல்லை. இப்போ இதெல்லாம் எல்லாம் ஆராய்ஞ்சு போட்டு அது சம்பந்தமான முடிவுகளை
உயர்கள் நிறுவனத்தின் நிறைவேற்று அலுவலர் பிரதான நிறைவேற்று அலுவலர் ஓவேந்தருக்கு முடிவு பற்றி இது யுஎஸ்ஏபி நமக்கு அறிவிக்கும். இப்போ கடந்த காலங்களில் ஒரு கேஸ் ஸ்டடியாக வரலாம், வெளியில இருந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் நியமனம் நியமன நடைமுறைகளில் பிழை இருக்குன்னு சொல்லி வெளிவாரியாக செய்யப்பட்ட ஒரு முறைப்பாட்டையும் இப்போது யுஎஸ்ஏபி எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போது அதிக அளவில் காணப்படுகிறது. நம்ம அமைச்சருக்குள்ள நம்மளோட ஹையர் எஜுகேஷன் அல்லது எஜுகேஷன் மினிஸ்டர், லைன் மினிஸ்டர் நமக்கு இருப்பாங்க. அமைச்சர் கல்வியின் பொதுவாக இச்சட்டத்தை நிர்வகிக்கிறதுக்கு பொறுப்பானவர் தான் அந்த அமைச்சர். வெவ்வேறு அமைப்பு பற்றி 78ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் 19வது பிரிவில் இவைகள் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இதில் இப்போ அமைச்சர் தத்துவங்களை நம்ம சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக கல்விக்கும் இச்சட்டத்தை நிர்வகிப்பதற்குமான அவரது பொறுப்பை பயனுற நிறைவேற்றுவதற்கு அவரை இயலச் செய்வதற்காக, அவருக்கு அதிகாரம் கொடுப்பதற்காக நிதி, பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட வேண்டிய மாணவர் எண்ணிக்கை, போதனா மொழி ஆகிய விடயங்கள் தேசிய கொள்கையை பின்பற்றி செல்வதற்கு அவசியம் என அவர் கருதக்கூடிய அனைத்து எழுத்து மூலமான பொது பணிப்புகளை காலத்துக்கு காலம் ஆணைக்குழுவுக்கு விடுக்கலாம். பணிப்பு ஒவ்வொன்றும் இயன்றளவு விரைவில் பாராளுமன்றத்தின் முன்னர் சமர்ப்பிக்கப்படும். ஆணைக்குழு அத்தகைய அமைச்சர் பணிப்புரைகளுக்கு அவங்க இணங்கி நடந்து கொள்ள வேண்டும். அதே டைமில் ஆளும் அதிகார சபையாயினும் சரி, அத்தகைய பணிப்புக்கு மினிஸ்டர் ஒரு ஆர்டர் ஒன்று தாராரு, எங்களுக்குள்ள அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தாராருண்டா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு தேவையான விஷயங்களையும் வசதிகளையும் உறுப்பினருக்கோ அல்லது எல்லாருக்கும் செய்து கொடுக்கிறது வேண்டும். அமைச்சர் பல்கலைக்கழக சட்டத்தின் நிர்வாகத்திற்கும் அவரது பொறுப்பை பயனுற அமைச்சர் பல்கலைக்கழக கல்விக்கு இச்சட்டத்தில் அவரது பொறுப்பு பயனுறுவதற்காக அவர் செய்ய வேண்டியவற்றை இயலச் செய்வதற்காக இதன் உயர்கள் நிறுவனத்தின் முயற்சிகள் பற்றி அல்லது எதையாவது பற்றி அவர் நிர்வாகம் பற்றி ஆணைக்குழு நுண்ணாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் காலத்துக்கு காலம் விதிக்கலாம். ஆணைக்குழு அத்தகைய கட்டளை இணங்கியுள்ளது. எவ்வாறான சந்தர்ப்பத்தில் அமைச்சர் விடுக்கின்ற ஒவ்வொரு வேண்டுகோளையும் பல்கலைக்கழகமானாலும் சரி, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவாக இருந்தாலும் சரி, அதனை அவர் கட்டளைகளுக்கு இணங்கி அவசியமானவற்றை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இப்போ அதே டைமில் அமைச்சருக்குள்ள அதிகாரம் ஒரு பல்கலைக்கழகத்தை மூடுவதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகம் இப்போ நாட்டின் நிலைமைக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அல்லது ஆபத்தாக இருக்கும் என்று அல்லது தேசிய கொள்கைக்கு தீங்குண்டாகும் என்று அவர் நினைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிறுவனத்தின் தொழிற்பாட சுமூகமாக இயங்க முடியாமல் இருக்குங்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவர் அந்த நிலைமையை நாட்டின் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதற்கு அவர் எவ்வகையான நடவடிக்கையையும் எடுக்கலாம். அப்படியான சந்தர்ப்பம் ஒவ்வொன்றிலேயும் இப்போ நடவடிக்கை எடுக்கக்குள்ள இப்போ இதில் தான் அந்த சிஏ அப்பாயிண்ட் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு பல்கலைக்கழகத்தை மூடுறலாம், இல்லாட்டி இந்த தகுதி வாய்ந்த அதிகாரி, அதாவது கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி, இவங்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறது இவெல்லாம் அது ஒரு அலுவலருக்கும் செய்யலாம், அதிகார சபைக்கும் செய்யலாம். ஒரு சிஏ அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு வைஸ் சான்சலருக்கோ அல்லது ஒரு கவுன்சிலுக்காகவும் வேறு குழுக்கள் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கும் அந்த அமைச்சரானவர் ஒரு கம்ப்யூட்டர் தகுதி வாய்ந்த அதிகாரியை நியமனம் செய்யலாம்.
அதே டைமில் கட்டளைகள் அது மூலமாக அவர் இந்த சட்டங்களை அப்படியான விஷயங்களை செய்து கொண்டு அதை என்ன செய்யணும்னா 3 மாதத்துக்குள்ள பார்லிமெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கப்படணும். பட்ட உடனே அந்த 3 மாதத்துக்கு தான் அது வெளியில் இருக்கும். அது மேலும் நீடிக்கப்படணும் என்று சொன்னால் மீண்டும் பார்லிமெண்டத்தில் போட்டு கெசட் மூலமாக அது மேலும் 3 மாதங்கள் நீடிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். இது அமைச்சருக்குள்ள அதிகாரங்கள் சம்பந்தமாக. அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டு சென்றார் 147வது சரத்தில் சட்டபூர்வ அந்தஸ்து சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. உதாரண பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனம் என்பது 14வது சட்டத்தின் கீழே தாவிக்கப்பட்ட கருதப்படும் பல்கலைக்கழகம், வளாகம், திறந்த பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக கல்லூரி அல்லது உயர்கல்வி நிலையம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு பல்கலைக்கழகத்தை தாவிக்கிறது என்பது அதே சட்டத்தின் 21வது பிரிவில் அமைச்சர் என்ன செய்வார், ஆணைக்குழுவோடு கலந்து ஆலோசித்து கட்டளை, அதாவது ஆர்டர் ஒன்றின் மூலம் பல்கலைக்கழகங்களை தாவிப்பார். அப்பல்கலைக்கழகத்துக்கு என்னென்ன இருக்கணும், பொது இலட்சண லோகோ, அவங்களுக்கு சொத்து எப்படி இருக்கணும், அவர்கள் பல்கலைக்கழகத்தின் பெயர் எப்படி இருக்கணும், பல்கலைக்கழகம் இருக்க வேண்டிய அமைவிடம் எங்கே இருக்கணும், அல்லது அந்த பல்கலைக்கழகத்தில் என்னென்ன பீடங்கள் இருக்கணும், அந்த பல்கலைக்கழகத்தில் பீடத்தில் என்னென்ன துறைகள் இருக்கணும், அந்த துறைகளுக்கு ஏதாவது கேம்பஸ் வளாகங்கள் சம்பந்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றாலும் அந்த இதெல்லாம் அந்த பல்கலைக்கழக தாவிக்கிறதுக்குரிய சட்டத்தின் 21வது பிரிவின் கீழே இவ்வளவும் நடக்கும். இலங்கையில் இப்போது வரைக்கும் 17 தேசிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இறுதியாக தாவிக்கப்பட்டது வவுனியா பல்கலைக்கழகம். இப்போ மேற்குறித்த தேசிய பல்கலைக்கழகங்கள் மேலதிகமாக 5 பல்கலைக்கழகங்களும் ஒரு நிர்வாகம் அரச பல்கலைக்கழகங்களாக மற்ற நிறுவனங்களாக காணப்படுகின்றது. இப்போ ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் இது யூஜிசி கீழே இல்லை, ஆனால் இது பாதுகாப்பு அமைச்சின் கீழே இருக்கும். ஆனால் இது ஒரு பல்கலைக்கழகம். இலங்கை பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம் உயர்கல்வி அமைச்சின் கீழே இருக்கிறது. திருப்பி உயர்கல்வி அமைச்சின் கீழே இருக்கிற இலங்கை பிக்ஷு யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. பிறகு தொழில் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் இருக்கிற யூனிவோடெக், தொழிற்கல்வி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். திறன் மேம்பாட்டு மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சின் கீழ் இருக்கிற இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம். இதோட கல்வி அமைச்சின் கீழ் இருக்கிற தேசிய கல்வி நிறுவனம். இவையெல்லாம் இப்போ பட்டங்கள் வழங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாகவும் நிறுவனங்களாகவும் காணப்படுது. அதே சட்டத்தில் 22ல் வளாகம் ஒன்றை தாவிக்கிறது சம்பந்தமாக இருக்குது. வளாகம் ஒன்றின் கட்டமைப்பு, வளாகம்ங்கிறதோட கேம்பஸ்ங்கிறது எப்படின்னு சொன்ன, வளாகம் ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிறது தான் வளாகம். அதாவது வேற ஒரு பிரதேசத்தில் வேறொரு தொலைவில் வச்சு கொண்டு அதை வளாகம் ஒன்று செய்வாங்க. இப்போ வளாகம் ஒன்ற கட்டமைப்புக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதில் பீடங்கள் இருக்கும், நிர்வாகம் இருக்கும், திணைக்களங்கள் இருக்கும், நிர்வாக அலுவலர்கள் இருப்பாங்க. இப்போ ரெக்டர் தான் அதுக்கு பொறுப்பறிப்பார். அவரை நியமிக்கிறாள் யார் என்று பார்த்தா ஓவேந்தர். கவுன்சிலுக்கு போட்டு இவர் ரெக்டர் எப்படி ஓவேந்தர் இங்கே பல்கலைக்கழக பொறுப்பாக இருப்பாரோ, ரெக்டர் கேம்பஸுக்கு பொறுப்பாக இருப்பார். அவர் முழு நேர தலைவராகவும் கல்வி தலைவராக நிர்வாக தலைவராக அவர் இருப்பார். அவர் தான் அங்கே உள்ள கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி கொண்டு இருப்பார். இப்போ இலங்கையில் தற்போதைக்கு 2 வளாகங்கள் காணப்படுது. ஸ்ரீபாலி வளாகம் கொழும்பு பல்கலைக்கழகத்துடன் இணைந்தது. 1996ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. திருகோணமலை வளாகம் கிழக்கு பல்கலைக்கழகம் இணைந்தது 2001ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. இதுக்கு முதல் வவுனியா வளாகம் இருந்துச்சு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்தது. அது சுதந்திர பல்கலைக்கழகமாக
இப்போது மாற்றப்பட்டு விட்டது. திறந்த பல்கலைக்கழகம், இப்போ திறந்த பல்கலைக்கழகம் ஒன்று ஏன் என்று சொன்னால், இன்டர்னலாக வந்து தேசிய பல்கலைக்கழகங்களில் உள்வாரி மாணவர்களாக பட்டம் பெற அல்லது அனுமதி பெறாத மாணவர்கள் அவர்கள் பட்டங்கள் பட்டங்களை பெறுவதற்கும் டிப்ளோமாக்கள், சான்றிதழ்கள் போன்றவற்று அவங்களோட கல்வித்தரத்தில் அவங்க முன்னேறி செல்வதற்குமாக திறந்த பல்கலைக்கழகம் வந்து தாவிக்கப்பட்டிருக்கு. இது சட்டத்தின் 23வது பிரிவில் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக கல்லூரி, யூனிவர்சிட்டி காலேஜும் தாவிக்கிறதுக்கு 24வது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பல்கலைக்கழகங்களின் தத்துவங்களும் பணிகளும், பல்கலைக்கழக கட்டளையும் பொதுவான தத்துவங்களும். 21வது பிரிவின் கீழ் ஆக்கப்பட்ட பல்கலைக்கழகம் வலுவுக்கு வந்ததிலிருந்து, அதாவது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவதோ அதுக்குண்டு சொல்லி பெயர் இருக்கணும், மகுடம் இருக்கணும், பின்வரும் அவங்க எப்படின்னு சொன்னால் அவங்களோட பேரில் ஏற்கனவே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ள அதிகாரங்கள், தத்துவங்கள், பணிகள் வந்து இவங்களுக்கு ஒத்ததாகத்தான் இருக்குது. பார்த்தா நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்படலாம், இலச்சினையை மாற்றலாம், அசைவுள்ள ஆதனம், அசைவற்ற ஆதனம் இவற்றை கொள்வனவு செய்யலாம், குத்தகைக்கு பெறலாம், வாடகைக்கு விடலாம், விற்கலாம், இப்படியான விஷயங்களை செய்யலாம். அதே போல தத்துவங்கள் மாணவர்களை அனுமதிக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வந்து பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை அவங்க செலக்ட் பண்ணி நம்மட ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் உள்ள பீடங்களுக்கு மாணவர்களை பிரித்து வழங்குறது வந்து பல்கலைக்கழக ஆணைக்குழு. அதை நம்ம ஏற்றுக்கொள்றது தான் நமக்குள்ள தத்துவங்கள். அப்போ அவங்க என்ன அனுமதிக்கப்பட்ட அங்கீகரித்த கல்விக்கு போதனா வழங்க நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்போ நம்ம பரீட்சைகளை நடத்துறது, பல்கலைக்கழகம்தான் பரீட்சைகளை நடத்துது. அதே மாதிரி இலங்கைக்கு வெளியே உள்ள பல்கலைக்கழகங்களோடு, நிறுவனங்களோடு ஆசிரியர்கள் மாணவர்களையும் பரிமாறுதல், இப்போ எக்ஸ்சேஞ்ச் மூலம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் அல்லது இலங்கையில் உள்ள வேறு பல்கலைக்கழகங்களோடு விசிட்டிங் ஆட்கள் எடுக்கிறது, அந்த தான் ஒத்து பரிமாறுதல். அந்த கல்விமான்களை பரிமாற்றம் மூலம் செய்யக்கூடிய அதிகாரம், தத்துவங்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கு. பட்ட வகுப்புங்களுக்குள்ள ப்ளஸ் டிகிரிக்கு மேற்பட்ட கற்கை நெறிகளை செய்யலாம். உதாரணத்துக்கு மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி, எம்ஃபில் அப்படியான இதுகளையும் வெளியே உள்ள பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு பட்டங்களையும் உருவாக்கக்கூடிய தத்துவங்கள் உயர்கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இருக்குது. அதே போல இப்போ திறந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற அதிகாரம் போல கற்கை துணை விதி அவங்க பட்டங்களையும் இது சான்றிதழ்களையும் டிப்ளோமாக்களையும் வழங்கக்கூடிய இதுகள் செய்யலாம். அதே டைமில் இப்படியான பட்டங்களை வழங்குவதற்கு என்னவாறு செய்யணும், அதை எவ்வாறு நடந்து கொள்ளணும், எத்தனை காலத்துக்குள்ளே முடிக்கணுங்கிற துணை விதிகள், பைலோ, இதுகளெல்லாம் வந்து இவங்க வழங்கக்கூடிய அதிகாரம் பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கிறது. அது சொன்ன மாதிரி தான் வெளிவாரியாக பிள்ள மாணவர்களை உள்சேர்க்கலாம். அதே போல பல்கலைக்கழகம் என்னன்னு சொன்னால் கௌரவ பட்டங்களை அல்லது கல்வி சிறப்புகளை வழங்கலாம். உதாரணத்துக்கு பொதுவாக வந்து இப்போ பொதுவாக பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களில் ஹொனரிஸ் கோசான்னு சொல்லிட்டு கௌரவ கலாநிதி பட்டங்கள், கௌரவ பட்டங்கள்லாம் வழங்கப்படுது. அந்த அதிகாரம் எல்லாம் வந்து பல்கலைக்கழக மூதவை செனட்டர் அங்கீகாரத்துடன் பல்கலைக்கழகத்தினால வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
அதே டைமில் இப்போ ரிக்ரூட்மெண்ட்கள் செய்கிறது, கட்டடங்கள் அமைக்கிறது, நம்ம கட்டடங்கள் அமைக்கக்குள்ள ஒவ்வொரு பீடங்களை கட்டங்கள் அமைக்கிறது, எவ்வாறான வசதிகளுடன் நம்ம அந்த பீடங்கள் அமைக்கப்படணும், மாணவர்களுக்கு நூலகங்கள் எப்படி இருக்கணும், எவ்வாறான நூல்கள் நம்ம கொள்வனவு செய்யப்படணும், இப்படியான விஷயங்களையும் அவங்க பல்கலைக்கழகம் தனியாக தீர்மானிக்கிற அதிகாரம் இருக்குது. அதே டைமில் பேராசிரியர் பதவி, அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், சிரேஸ்ட், சீனியர் லெக்சரர்ஸ், லெக்சரர் பதவிகள் வந்து எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்பப்போ எல்லாம் அதை இப்போ லிமிட் பண்ணியிருப்பாங்க நமக்கு. இப்போ அந்த லிமிட் பண்ணக்குள்ள அந்த நம்ம மேலதிகமாக எடுக்க தேவைப்படுகிறது. இப்போ ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனை வச்சு தான் ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் வந்து ரேஷியோ அடிப்படையில் தான் இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை விரிவுரையாளர்கள், இத்தனை இந்த ஸ்ட்ரீமுக்கு இப்படிங்கிற ஒரு செயற்பாடில் அந்த விரிவுரையாளர்கள் இதை அதிகரிக்கிறதுக்கான அதிகாரம் இருந்தாலும் அது ஆணைக்குழுவுக்கும் அதை சமர்ப்பிக்கிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. அதே டைமில் ரிசர்ச் ஸ்டடீஸ், ஸ்காலர்ஷிப் எல்லாவற்றையும் வழங்குவதற்கு மெடல்ஸ் கொடுக்குறப்ப, உதாரணத்துக்கு கான்வெகேஷனில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கறது, அல்லது என்னென்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க, அல்லது ஒரு துறையில் பிரபல்யமான ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு அதிகாரம் இருக்குது. அதே போல் மாணவர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு, அலுவலர்களுக்கு, ஊழியர்களுக்கு அக்கமடேஷன் அல்லது ஹாஸ்டல் அதோட வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். டிசிப்ளினுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். இப்படியான விஷயங்களுக்கும் பல்கலைக்கழகம் முக்கிய கவனம் செலுத்தும். அப்படியான மண்டபம், அக்கமடேஷன், ஹாஸ்டல்ஸ் இவங்களை மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு அலோகேஷன் செஞ்சு கொடுக்கறது, எப்படி ரூமில் இருக்கணும், இப்போ அவங்களுக்கு தேவைப்படாத சேவைகளையெல்லாம் வசதிகள்லாம் நம்ம செய்து கொடுக்க வேண்டும். இப்போ மாணவர்களுக்கு இப்போ கடன் பெறுற நோக்கம் கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு லேப்டாப் வாங்க போகிறாங்க மாணவர்கள், அவங்களுக்கு கடன் பெறுற நோக்கத்துக்காக வங்கிகளோட முகவர் நிலையங்கள் இருப்பாங்க, லோன் வழங்குறது, அவரோட கடன் பெறுவதற்கு உதவிகளையும் செஞ்சு கொடுக்கலாம். வியாபாரங்களிலும் கைத்தொழிலும் உள்ள ஊழியர்கள், பாடசாலை நீங்கினாய்கள் உட்பட பொதுமக்களுக்கு அதற்கான ஏற்பாடு செய்யதன் துணைவிதற்கிணங்க விசாரிப்பு சேவைகள். அவங்கள இப்போ வியாபாரத்தில் ஈடுபற்றியும் கைத்தொழிலில் ஈடுபட்ட ஊழியர்கள், பாடசாலை நீங்கினாய்களுக்கு தொழிற்பயிற்சிகளை பீடங்களினூடாக இணைந்து வழங்குவதற்கு பல்கலைக்கழகம் ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வேறு நிறுவனங்கள் நடத்துகிற கற்கை நெறிகளை இதில் ரிசோர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் அல்லது கட்டடங்களை வழங்கி வேறு நிறுவனங்களுக்கு அவங்களோட கல்வி நடவடிக்கையை கொண்டு செல்றதுக்கும் பல்கலைக்கழகங்கள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அது அவ்வாறானதுகளுக்கு அவங்க கட்டணம் பெறலாம், கட்டணம் கொடுத்து ஏற்பாடு செய்யலாம், கட்டணத்தை பெறலாம். அவங்க இப்போது இப்போ இப்படியான இதில் பல்கலைக்கழகங்களில் இனம், சமய கோட்பாடு, வகுப்பு, மதம் காரணமாக பாரபட்சம் காட்டக்கூடாது என்று சொல்லப்பட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது 2017ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியங்கள் சுற்று ஒரு கடிதம் மூலம் மேலும் வலியுறுத்தப்பட்டு வந்திருக்குது. அப்போ அந்த மத சார்பாக அவங்க பழிவாங்கப்பட தடை இல்லை. அப்படி தடை மதம் சார்பாக செய்ய டைமில் அவங்க பழிவாங்கப்படக்கூடாது என்பதும் சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இது பல்கலைக்கழக கட்டமைப்பு. நோட்ஸில் நான் இமெயில் பண்ணுறேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இப்போ அப்டேட் இல்லை என்கிட்டது.
சாப்டர் 5 பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் அலுவலர். பல்கலைக்கழகத்தில் வேந்தர் என்பது சட்டத்தின் 32வது பிரிவில் வேந்தரை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன வேந்தர் என்ற யாருன்னு சொன்னால், அவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஒரு பெயர் குறித்து ஒரு ஆளை நியமிப்பாங்க. அவர் நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 5 வருட காலத்துக்கு பதவி வகிப்பார். இவர் எப்படின்னு சொன்னால், பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவின் தலைமை தாங்குவார். பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்குகிற இந்த ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள சட்டத்தின் பட்டமளிப்பு விழா தொடர்பில் ஜனாதிபதி ஜனாதிபதி வருவாராயிருந்தால் ஜனாதிபதி தலைமை வகிக்க வேண்டும். பட்டமளிப்பு விழாவுக்கு ஜனாதிபதி வர இயலாத ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஜனாதிபதி அழைக்கப்படலை இந்த சந்தர்ப்பத்தில் வேந்தர் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்குவார். பல்கலைக்கழகம் ஒன்றின் அலுவலர்கள் இது சட்டத்தில் 33வது பிரிவில் கூறப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலேயும் அலுவலர்கள் இருப்பாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு கொஸ்டின் நிறைய வந்திருக்குது. இப்போ இந்த ஆர்டரில் தான் எழுதணும். இப்போ நீங்கள் உங்களோட பல்கலைக்கழகத்தில் உள்ள அலுவலர்களை மனதில் வைத்துக்கொண்டு எழுதுவதை விட இது சட்டத்தில் கூறப்பட்ட விஷயங்களை இப்படியான எழுதுவதன் மூலம் உங்களுக்கு பூரண புள்ளிகள் வழங்கப்படலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட இப்போ துணைவேந்தர் இருப்பார், பிரதி துணைவேந்தர். இப்போ சில இடங்களில் சில பல்கலைக்கழகங்கள் அல்லது சில உயர்கல்வி நிறுவனங்களில் டிப்யூட்டி வைஸ் சான்சலர் இருப்பாங்க. சில பல்கலைக்கழகங்கள் அல்லது உயர் நிறுவனங்களில் டிப்யூட்டி வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க. அப்படியான டைமில் பிரதி துணைவேந்தர் எவரேனும் இருப்பின், இங்கிலீஷ்லையும் எழுதலாம் டிப்யூட்டி வைஸ் சான்சலர் இஃப் எனி. ஒவ்வொரு வளாகத்தினரும் வளாகத் தலைவர் எவரேனும் இருப்பின். இப்போ கேம்பஸ் ரெக்டர் 2 யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. கொலம்பு யூனிவர்சிட்டிக்கு ஸ்ரீபாலி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு ட்ரிங்கோ கேம்பஸ். இதை பொது எழுதக்குள்ள ஒவ்வொரு வளாகத்திനും வளாகத் தலைவர் எவரேனும் இருப்பின், ரெக்டர் ஆஃப் த கேம்பஸ் இஃப் எனி. அது ஒவ்வொரு பீடத்தினும் பீடாது, டீன் ஆஃப் ஈச் ஃபேக்கல்டி. பதிவாளர் இருப்பார், நூலக பொறுப்பாளர் லைப்ரரியன் இருப்பார், நிதியாளர். அத்துடன் எந்த பதவி, அதாவது இப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த பதவி ஒரு சட்டத்தின் மூலம் சட்டத்தில் சொல்லியிருக்கும் இவர் அலுவலர் கேட்டகரிக்குள்ள வருவார்ங்கிற ஒரு வசனம் பாவிக்கப்படுமாக இருந்தால் அவரும் அலுவலராக கருதப்படுவார். இதுவரைக்கும் அப்படி ஒன்று சொல்லப்பட்டதாக இல்லை. ஹோல்டர் ஆஃப் போஸ்ட் அலுவலருங்கிறதுல வருகிறது. சில இடங்களில் இன்ஸ்டிடியூட்டில் உள்ளாக்கள் அலுவலர்ங்கிற இன்ஸ்டிடியூட்டுக்கு பொறுப்பாக இருக்கிற டிரெக்டர் அலுவலர் என்ற ஒரு நிலைப்பாடு வருமாக இருந்தால், ஒரு சட்டத்தில் சொல்லப்படுமாக இருந்தால் அவரும் அலுவலர் என்ற பதவிக்குள்ள வரும். இப்போ அலுவலருங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ 1 தொடக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வரையான பதவிக்காலம் கொடுத்திருக்கும். இவங்களுக்கு ஒரு தடவையில் 3 வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இது இந்த டெனியோட் பொசிஷன் சொல்கிற இதில் இப்போ ஈகோட்டில் இப்போ புதுசாக வந்ததில் சொல்லப்பட்டிருக்கும் டெனியோட் பொசிஷன். அவங்களுக்கு காலம் வரையறுக்கப்பட்டிருக்கும் 3 வருடங்கள். மற்றது பதிவாளர், நிதியாளர், நூலகர் இவங்கெல்லாம் நான் டெனியோட் பொசிஷன். அதாவது அவங்களுக்கு காலம் வரையறுக்கப்படலை. இவங்க நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஓய்வு பெறும் வயது அல்லது மரணம் வரைக்கும் இவங்க குறித்த பதவியில் இருக்கலாம். துணைவேந்தர்ங்கிறத பற்றி சொல்லக்குள்ள அவர் 34வது சட்டத்தில் அவரை பற்றி சொல்லப்படுது. அவர் நியமனம் எப்படிங்கிறது 3/2023 சட்டத்தை சொல்லுது. சட்டமன்ற சுற்று நிர்வாகத்தில் சொல்லுது, தெளிவாக சொல்லுது. அது அவர் துணைவேந்தருங்கிற ஆள் 3 பேர் கொண்ட பெயர்களை கொண்ட ஒரு குழாத்திலிருந்து ஆணைக்குழு விதப்புரையின் மீது ஜனாதிபதியால் 3 ஆண்டு கால பகுதிக்கு நியமிக்கப்படுவார். அதே பல்கலைக்கழகத்தில் அவர் தொடர்ந்து 3 ஆண்டுகள், அதாவது அடுத்தடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கு பதவி வகிக்கலாம். ஆனால் 3வது தரத்துக்கு பதவி வகிக்க முடியாது. ஆனால் ஒரு பிரேக் கொண்டு கன்சர்கேட்டிவ்னு சொல்கிறாங்க. அதை கன்சர்கேட்டிவ்க்கு 2 இருக்கலாம். ஒரு பிரேக் இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஓவேந்தரா வாரத்துக்குரிய எந்த வரையறைய தடைகளும் இல்லைங்கிறது பொதுவாக சட்டத்தில் காணப்படுகிறது.
துணைவேந்தர் நியமனம் வந்து சட்டத்தில் சுற்று நிறுவனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து இப்போ ஏஆருக்கும் வரலாம். ஏஆர் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிற டைம்லேயும் இது உள்ள கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. என்னென்னு சொன்னால் இது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அடிக்கடி நடக்கிற விஷயங்கள் என்பதால் இதை கேட்பாங்க. உபவேந்தர் பதவிங்கிற ஒரு வேக்கன்சி ஒன்று வருது. ஒரு 3 ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் ஒன்று வருதுங்கிறத ஏற்பாடு செய்யக்குள்ள என்ன செய்வோம்னா பேரவையின் செயலாளர் யார், ரெஜிஸ்ட்ரார் என்ன செய்வார், 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு கவுன்சிலுக்கு ஒரு பேப்பர் போடுவார். என்ன போடுவார், 6 மாதத்துக்கு பிறகு உபவேந்தர் வெற்றிடம் வந்து நமக்கு நம்மளோட உயர்கள் நிறுவனத்துக்கு அல்லது பல்கலைக்கழகத்துக்கு வெற்றிடமாக இருக்குது. இதை வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு விளம்பரம் செய்யப்பட வேணும். விளம்பரம் செய்கிறதுக்கு அனுமதி தாங்கங்கிற ஒரு பேப்பர் ஒன்றை போடணும். அப்போ அந்த விண்ணப்பங்கள்லாம் போட்டு என்னென்ன செய்யணும், சுற்றுலா குறிப்பிட்ட விதிகளின்படி தேர்வுகள் நடைபெறும்ங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செய்வார். அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிற டைமில் முதலாவது இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். அதே டைமில் 63 வயதுக்கு குறைவானவராக இருக்க வேண்டும். ஏன் 63 வயதுக்கு குறைவானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் 3 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு அவருடைய ஏண்டா இது வந்து 63க்குள்ள இதில் இருந்து அநேகமாக வரக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் அகாடமிக் ஸ்டாஃப், ஆசிரியர்கள் தான் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள். ஆசிரியர்களின் ஓய்வு பெறும் வயது வந்து 65 என்பதற்குள்ள 63 வயதுக்குள்ள ஒருவர் வந்தால் அவர் 65 வயது வரைக்கும் அவர் இருக்கக்கூடியது இருக்கும். அவர் 3 வருடங்களுக்கு இல்லாத ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதுக்குத்தான் அவருடைய பயோடேட்டா கேட்பாங்க, அவருடைய பிறந்த திகதியுடன். இதெல்லாம் சொல்றேன்னா 6 மாதங்களுக்கு முன்னர் 1 மாத காலத்துக்குள் விண்ணப்பங்கள் போடப்பட வேண்டும். நடப்பு உபவேந்தர் பதவி விலகி அல்லது பதவி விலக்கப்பட்டிருப்பின் பல்கலைக்கழக மானிய குழுவின் வழிகாட்டின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ உடனே விலக்குறாங்க, விலக்கக்குள்ள என்ன செய்யும், அல்லது ஒரு சிஏ ஒன்று அப்பாயிண்ட் பண்ணக்குள்ள இந்த 6 மாத காலத்துக்கு முன்ன உள்ள விஷயங்களை நம்ம பார்க்க இயலாது. 6 மாத காலத்துக்கு பார்க்குறேன்னு சொன்னால் இருக்கிற வைஸ் சான்சலர் காலம் முடியறதுக்கான ஒழிய விலக்கப்பட்டால் அது ஒரு சிஏயோ அல்லது ஒரு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நம்ம நியமிக்கிற ஒரு ஆளையை வச்சு இந்த நடவடிக்கைகள் செய்யப்படும். இப்போ பதிவாளர் விளம்பரத்தை செய்கிறாரு. அந்த விளம்பரம் செய்கிறதுக்கு முதல் அவர் பேரவைக்கு அனுமதி போகிற டைமில் 3 கொண்ட ஒரு குழு நியமிக்கணும். அதில் சிரேஷ்ட பேராசிரியர் தரப்பை சேர்ந்த சிரேஷ்ட கல்விசார் ஊழியர்கள் உள்ளடங்கி இருக்கணும். அவங்க பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேரவை அங்கத்தோடாக இருக்கப்படாது. அவங்க ஒருவர் குழுவை தலைமை தாங்கி 3 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த பதவிக்கு தகுதியான யாராவது இருக்காங்களா, வெளியில் இருக்காங்களா, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இதை போடுவதற்கு ஊக்கப்படுத்துறது தான் அவங்களோட வேலை. அது அவங்க யாரையும் ஊக்கப்படுத்தலாம், இவர் தகுதியானவர்ங்கிற அவங்க கருதுகிற யாரையும் இதுக்கு ஊக்கப்படுத்தி விண்ணப்பிக்க செய்யலாம். இப்போ விண்ணப்பம் எல்லாம் முடிஞ்ச உடனே விண்ணப்பதாரர் தன் விண்ணப்பத்தை என்ன செய்வார், பல்கலைக்கழகத்தின் மிஷன் அவரது விஷன், பல்கலைக்கழக வளர்ச்சிக்காக அவரது விஷன் அறிக்கையையும் உபவேந்தர் நியமிக்கப்பட்டால் என்ன நான் சாதிக்க வேண்டும் என்ற உத்தேசத்துள்ள ஒரு சுருக்கமான அறிக்கை மற்றும் பிறந்த திகதி. இது பிறந்த திகதி கேட்கறது அவர் ஓய்வு பெறுறதை பற்றி கதைக்கிறதுக்கு தான். சுயவிவரக்கோவின் தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்தையும் என்ன செய்யணும், அவர் PDF ஆக்கி பதிவாளர் விளம்பரத்தில் குறிப்பிட்டிருப்பார் ஒரு மின்னஞ்சல், அந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பணும். இது வெளியால் அல்லது ஒரு ஆசிரியர் அனுப்பலாம். ஆனால் ஒரு உபவேந்தர் இருக்கிறாரு அல்லது நீக்கப்பட்ட ஒரு உபவேந்தர் இருந்தாலும் அவர் தான் செய்த உபவேந்தராக இருந்த காலத்தில் செய்த விடயங்கள், எதிர்காலத்தில் செய்ய இருக்கிற விடயங்கள், அடைந்த அடைவுகள் பற்றி அறிக்கை உண்ட அதே விண்ணப்பங்கள் மற்றவர்கள் விண்ணப்பிக்கின்ற சந்தர்ப்பத்தை போல இவரும் சமர்ப்பிக்க வேண்டும்.
இப்போ பல்கலைக்கழக பதிவாளர் என்ன செய்வார், ஓவேந்த பதவிக்கு முன்னர் கோரப்பட்டதன் பிற்பாடு ஓவேந்த தெரிவுக்காக விசேட பேரவை கூட்ட செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கு என்ன செய்யணும், யூஜிசியிலிருந்து ஒரு ஒப்சர்வரை நியமிக்க சொல்லி கோர வேண்டும். ஒப்சர்வரை யாராக இருப்பாங்கன்னு சொன்னால், அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில், அதாவது தேசிய பல்கலைக்கழகத்தில் ஓவேந்தராக இருந்த ஒருவரை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நியமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பல்கலைக்கழக மானியங்கள் நியமிக்கும் ஒரு ஒப்சர்வர் இருந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பதாரியாக இருந்தால் அது அவரை விண்ணப்பிக்க இயலாது. அவர் இந்த விண்ணப்பதாரிகள் இல்லாத பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தில் கீழ் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உபவேந்தராக இருக்கணும், முன்னாள் உபவேந்தர். அப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு பல்கலை பதிவாளர் விண்ணப்ப முடிவு தேதி 2 மாதங்கள், முடிவு தேதியிலேருந்து 2 மாதங்களுக்கு ஒரு வேலை நாடி ஒர்க்கிங் டேஸில் தான் வைக்கணும். ஸ்பெஷல் கவுன்சிலை கூட்டக்குள்ள அவங்களுக்கு அவங்க கூட்டுறதுக்கு முதல் அவங்களுக்கு மதிப்பீட்டு எப்படி நேர்முக பரீட்சைக்கு நேரடியாகத்தான் அவங்க வரணும். ஸ்பெஷல் கவுன்சிலுக்கு கவுன்சில் மெம்பர்ஸ் நேரடியாக சமூகம் அளிக்க வரணும். அவங்களுக்கு ஜூம்லேயோ வரையலாது. ஆனால் அதே டைமில் கேண்டிடேட், அதாவது அப்ளிகன் விண்ணப்பதாரிகள் நேர்முக பரீட்சைக்கு அவங்க நேரடியாக வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் அதை போதிய கால முன்னறிவித்தலோட விசேட கூட்டத்தில் ஜூம்லேயோ அல்லது எனி வர்ச்சுவல் மீட் என்ன சொல்கிறது நிகழ்நிலையிலேயோ அவர் பங்கு பெறுவதற்கான அனுமதி வழங்கப்படலாம். இப்போ இந்த விசேட பொது பேரவை கூட்டம் 7 நாட்கள், குறைஞ்சது 7 நாட்களுக்கு முன்னர் அறிவித்தல் கொடுக்கப்படும். இப்போ இதில் என்ன சொன்னால் இதில் சொன்ன விஷயங்களை எடுத்து புள்ளிப்பட்டியல், ஹார்ட் காப்பி எல்லாத்தையும் எடுத்து விண்ணப்பங்கள், ஏனைய விண்ணப்பதாரிகள் ஆவணங்கள் எல்லாத்தையும் விசேட பேரவை கூட்டத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்னுக்கு யாருக்கு அனுப்பணும்னு சொன்னால் பேரவை உறுப்பினர்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட ஒப்சர்வர் கண்காணிப்பாளருக்கும் அது அனுப்பணும். அவங்க அதை ஃபுல்லாக வாசித்து ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாகத்தான் மார்க்ஸ் போட போகிறாங்க. அந்த ப்ரெசன்டேஷனுக்கும் அவர் சப்மிட் பண்ண மிஷன்ங்கிறதெல்லாம் தாக்கம் செலுத்த வேண்டும். அதே டைமில் அந்த கவுன்சில் மெம்பர் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் அவருக்கு இது அனுப்பப்படக்கூடாது. அதே போல் அவருக்கு விசேட பொதுக்கூட்டத்துக்கான விசேட பேரவை கூட்டத்துக்கான அழைப்புதலும் ஒரு நாளும் வழங்கப்படக்கூடாது. அப்போ குறித்த மானியங்கள் ஆணைக்குழுவின் கண்காணிப்பாளர் குறித்த விசேட பேரவை கூட்டத்தில் பிரசன்னமாகி பெறுவர். இப்போ உபவேந்தர் விண்ணப்பதாரராக இருந்தால் பிரதி உபவேந்தர் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் விசேட பேரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். பிரதி உபவேந்தரும் சமூகம் இல்லை, அப்படி ஒரு இல்லை, அல்லது பிரதி உபவேந்தர் ஒரு விண்ணப்பதாரியாக இருக்காரு. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வரக்குள்ள தற்காலிக தலைவராக பேரவையில் உறுப்பினர்கள் ஒருவரை ஏகமனதாக அல்ல பெரும்பான்மையினர் விருப்பப்படி தெரிவு செய்து அந்த விசேட பேரவை கூட்டத்தை தலைமை தாங்க வைக்க வேண்டும். இப்போ இப்படி ஒரு சைக்குலர் உண்டு பிரச்சனை, புதுசாக 2023 வந்த சைக்குலரில் ஒரு பிரச்சனை உண்டு தோன்றுவது. அந்த டைமில் இதுக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னால் கவுன்சில் மெம்பர், கவுன்சில் சேர்மன் ஒப்சர்வரோட பேசலாம், அல்லது இது எப்படி செய்யலாம், அல்லது அதுலேயும் தெளிவு வரல இங்கக்குள்ள விசேட பொதுக்கூட்டத்துக்கு முன்னே விசேட பேரவை கூட்டத்துக்கு முன்னே என்ன செய்யணும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோட தெளிவுண்டை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ விண்ணப்பதாரிகள் விசேட பேரவைக்கு சமம் அளிப்பாங்க. சமம் அளிக்கக்குள்ள ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு அவங்க அழைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஒவ்வொரு விண்ணப்பதாரிக்கும் 10 தொடக்கம் 15. இது கவுன்சில் பேரவை இந்த பேரவை உறுப்பினர்கள் ஒரு அறையில் இருக்க டைமில் இது செய்யப்படுற நேரத்தில் வேறு ஏனைய விண்ணப்பதாரிகள் அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்குறதோ அல்லது சமூகம் அளிக்கிறதோ அவதானிக்கிறதோ
அனுமதிக்கப்படக்கூடாது. அப்போ அந்த விண்ணப்பதாரி பேரவை உறுப்பினராக இருந்தாலும் அனுமதிக்கப்படக்கூடாது. இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ ப்ரெசன்டேஷன் நடக்கும். பேரவைத் தலைவர் அல்லது உறுப்பினர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இவர் சரியான ஆள் தான், இவர் செலக்ட் பண்ணுறதுக்கு போதுமான தகவல்களை பெறுவதற்காக அந்த ப்ரெசன்டேஷன் செய்கிற நேரங்களில் சுய விவர கோவை சம்பந்தமாக, ப்ரெசன்டேஷன் சம்பந்தமாக அல்லது விஷன் மிஷன் சம்பந்தமாக உரிய விண்ணப்பத்திலிருந்து தகவல்களை கோர்றதுக்குரிய அதிகாரமும் பேரவை உறுப்பினர்களுக்கு உண்டு. இப்போ ஒவ்வொரு பேரவை உறுப்பினரும் என்ன செய்வாங்கன்னா, 7 கேட்டகரி இருக்குது. அந்த 7 கேட்டகரியும் இதில் நான் குறிப்பிட்டிருக்கேன். அது ஒரு அளவு தனித்தனியாக அவங்களோட சுயமாக அவங்களோட ப்ரெசன்டேஷன் அல்லது அவங்க ஆன்சர் பண்ணுற விதங்களை வைத்து இந்த 7 க்ரைட்டீரியாவுக்கு அவங்க மார்க்ஸ் ஒதுக்கி தனித்தனியான மார்க் ஷீட்டில் இவ்வளவு என்டர் பண்ணி அதை தங்களோட ஒப்பமிட்டு கொடுத்து பதிவாளர் செக்ரட்டரி, கவுன்சில் செக்ரட்டரி கொடுக்கணும். கவுன்சில் செக்ரட்டரி அதை திருப்பி சம்மரைஸ் பண்ணி எவரேஜ் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து திருப்பி அதுலேயும் சைன் பண்ணணும். அந்த டைமில் மொத்த புள்ளிகளின் அடிப்படை, சராசரி புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 3 இடங்களை பெறுகின்ற விண்ணப்பதாரர்களின் பெயர்களுடன் விண்ணப்ப படிவங்கள், அவங்க சப்மிட் பண்ணினது, இணைக்கப்பட்ட ஆவணங்கள், விசேட பேரவை கூட்டத்திற ஆவணங்கள், பேரவை உறுப்பினர் வரவு, அட்டெண்டன்ஸ், கவுன்சில் மெம்பர்ஸ் அட்டெண்டன்ஸ், தனிப்பட்ட கவுன்சில் மெம்பர்ஸ் தனிப்பட்ட ரீதியில் மார்க் செய்த மார்க் ஷீட், சராசரி புள்ளி அட்டவணை போன்றவற்றை நடைபெற்று 3 நாட்களுக்குள்ள என்ன செய்யணும், பாராளுமன்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சேர்மனுக்கு அதை சமர்ப்பிக்கணும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்ன செய்யும், இதை மட்டும் வைக்காது. அப்போ என்ன செய்யும், அந்த ஒப்சர்வர் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அதையும் இவர் ஒப்சர்வர் யூஜிசிக்கு நம்ம கொடுப்பாரு. இது அதாவது என்னென்னா, இந்த தெரிவு சரியாக நடந்தது, புள்ளிகள் சரியாக இடப்பட்டதுங்கிறது எல்லாம் வச்சு அவர் நேர்மையாக நடந்தங்கிற ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை அவர் கொடுக்குறோன்னு இந்த 3 பல்கலைக்கழகம் அனுப்பிய விண்ணப்பம், பரிந்துரை இவரோட சேர்த்து ஒப்சர்வர் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை வைத்து அவங்கள யூஜிசி ஒரு பரிந்துரை செய்து உபவேந்தரை நியமிப்பதற்கு நடவடிக்கைகளை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கும். இதை உங்களோட சேக்யூலர்ஸில் இருக்கிறது. இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு 3/2023 சுற்று நிறுவனம். இதில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ துணைவேந்தரின் தத்துவங்களும் கடமைகளும். துணைவேந்தர் எப்படின்னு சொன்னால், பல்கலைக்கழகத்தின் அல்லது உயர்கல்வி நிறுவனத்தின் முழுநேர அலுவலராக இருப்பார். பிரதான நிறைவேற்று அலுவலர், பிரதான கல்வி அலுவலர், பேரவை மூதவைங்கிற சேர்மன், அவர் தான் சேர்மனாக இருப்பார். அவர் தான் கூட்டத்தை நடத்துவார். அல்லது வேறொரு அதிகார சபை அல்லது ஒரு குழுவுக்கு கூட்டம் எதை கூட்டுவதற்கு அது அவர் தான் சமூகம் அளிப்பதும் உரையாற்றுவதற்கும் உறுத்துடையவராக இருப்பார். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்கல்டி போர்ட் மெம்பர் இவர் ஒரு அதே நிறுவனத்தில் எப்படி உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஞ்ஞான பீடத்தில் இவர் ஒரு ஆசிரியர், இவர் உபவேந்தராக இருக்கார். ஆனால் விஞ்ஞான பீடத்தில் உள்ள ஒரு ஃபேக்கல்டி போர்டில் இவர் கலந்து கொண்டு அதில் ஏதாவது வாக்கு நடைபெற்றாலும் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு இவருக்கு. ஆனால் அதே டைமில் இவர் விஞ்ஞான பீட ஆசிரியர். ஆனால் இவர் இருக்காரு, ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு, உதாரணத்துக்கு கலை கலாச்சாரத்துக்கு போகிறாரு, அங்கே இவர் உறுப்பினர் இல்லை, இவருக்கு கூட்டம் நடத்தலாம், வாக்களிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அதாவது சில நேரங்களில் விசேட ஃபேக்கல்டி போர்டில் டீனோட தெரிவு செய்கிற டைமுக்கு இவருக்கு வாக்கு இருக்காது அந்த ஆர்ட்ஸில்.
ஆனால் இவர் சயின்ஸ் கிராஜுவேட், சயின்ஸ் ஆசிரியர் டீச்சர்ன்றதால அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதே டைமில் பேரவை இவருக்கு துணைவேந்தர் காலத்துக்கு காலம் சட்ட முறையாகப்பட்ட அத்தகைய பணிகளுக்கு இணங்க சட்டத்தின் ஏதேனும் தோதான சாதனத்துக்கு ஏற்படும் முறையாக கடைக்கப்படுத்தல் அவர் கடமையாதல் வேண்டும். இப்போ பேரவை கொடுக்குறவருக்கு இவர் பேர சேர்மனாக இருந்து வழி நடத்துறதெல்லாம் இவர் சரியாக உறுதிப்படுத்த வேண்டும். அவர் நடக்குதான்னு சொல்லி அதே டைமில் இவர் அப்படியானது நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அல்லது அவசியமான எல்லா தத்துவங்களையும் அவர் பிரயோகிக்கலாம். பிறகு பேரவை மூதவை இந்த முடிவுகளை இவர் பயனளித்து அதை உறுதி செய்த வேண்டும். ஒழுங்காக நடக்குதா, அவைகள் சட்டவாக்க வடிவில் செய்யப்படுகின்றன என்பதையும் பார்க்க வேண்டும். இப்போ பல்கலைக்கழகத்தின் கணக்கீட்டு அலுவலராகவும் இருப்பார், அக்கவுண்டிங் ஆஃபீஸர். இங்குள்ள பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் அக்கவுண்டிங் ஆஃபீஸராக இருப்பார். சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸராக லைன் மினிஸ்டர் செக்ரட்டரி இருப்பார். அசிஸ்டன்ட் அக்கவுண்டிங் ஆஃபீஸராக பதிவாளர் இருப்பார். அதே மாதிரி கொள்கை நெறிகள் நெறிமுறைகளை இவையெல்லாம் ஒழுக்காற்றெல்லாம் பின்பற்ற ஒழுக்காட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கும் பேணுறதுக்கு உபவேந்தர் தத்துவங்கள் கடமையாக இருக்கும். பிரதி துணைவேந்தர் ஒரு பல்கலைக்கழகத்தின் பேரவை தத்துணிவின் பேரிலும் ஆணைக்குழுவிடமிருந்து முன்னரே பெற்ற அங்கீகாரத்தோடு பிரதி துணைவேந்தர் ஒருவரை நியமிக்கலாம். பிரதி துணைவேந்தர் நியமனத்துக்கான நடவடிக்கை முறையும் அவர் தத்துவம் கடமைகளும் பணிகளும் கட்டளை சட்டம். கட்டளை சட்டங்களுக்குள்ள அமைச்சரால் வெளியிடப்பட்டது கட்டளை சட்டம் ஆர்டினன்ஸ். நம்ம 1995ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க கட்டளை சட்டத்தின் கீழ் மேற்படி பிரிவுகள் உட்பட்ட இரு பல்கலைக்கழகத்தின் பிரதி துணைவேந்தர் ஒரு பிரதி துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தின் நிரந்தர சிரேஷ்ட பேராசிரியர்கள் இணை பேராசிரியர் மற்றும் சிரேஷ்ட தரம் 1 ஆகியோரிடமிருந்து 2 பேர்கள் ஆணைக்குழுவின் பரிசீலனைக்கு பல்கலைக்கழகம் சமர்ப்பிக்கப்படும். இப்போ 2 பேர் தான் செலக்ட் பண்ணப்படும். வளாகத் தலைவர்னா கேம்பஸ் ரெக்டர். இவருக்குரிய இவங்க செக்ஷன் பிரிவு இவர் எப்படி இருப்பார், ஓவேந்தருக்குரிய எவ்வாறு அவங்க முழு நேர அலுவலரோ இவங்களும் வளாகத் தலைவர்களும் அதே போல அவங்களோட கடமைகள் சட்டத்தில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு. பீடம் ஒன்றின் பீடாதிபதி. ஒவ்வொரு பீடத்திற்கும் பீடாதிபதி இருப்பார். ஒரு பல்கலைக்கழகத்தின் முழு நேர அலுவலராகவும் இருப்பார். அவர் பீடத்தின் கல்வித்துறை தலைவராக இருப்பார், நிர்வாகத் தலைவராக இருப்பார். பீடச்சபையில் அவர் தான் பீடச்சபைன்னா ஃபேக்கல்டி போர்டில் அவர் தான் சேர்மனாகவும் இருப்பார். இப்போ இவர் எப்படி செலக்ட் பண்ணப்படுவார் அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் கற்கைத்துறை தலைவர்கள், அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் தெரிவு செய்யப்படுவாங்க. அப்போ தெரிவு செய்யப்பட்ட உடனே அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பதவியில் இல்லாமல் டீனாக அவர் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருப்பார். பீடாதிபதி கணிக்கப்பட்ட 3 ஆண்டு கால பகுதிக்கு பதவி வகித்தல் வேண்டும். 3 ஆண்டுக்கு இருப்பார் அவர். அதில் அவர் அகற்றப்பட்டால் ஒழிய, ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் வாரது அகற்றப்பட்டால் ஒழிய மீள தெரிவு செய்யப்பட தகுதியுடையவராக இருப்பார். ஒழுக்காற்று இப்போ ஃபேக்கல்ட்டியில் உள்ள டிசிப்ளினுக்கெல்லாம் இவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். இப்போ ஏதாவது பீடம் ஒன்றின் முதல் பீடாதிபதியை தெரிவு செய்யும் நடைமுறைங்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பீடத்தில் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஊழியர் போக்கு, அதாவது காடப்போக்குக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் மற்றும் கல்விசார் உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆசிரியர்கள் என்ற பதத்துக்கள் என்ன வருகிறது? சிரேஷ்ட பேராசிரியர், இணை பேராசிரியர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர் தரம் 1, சிரேஷ்ட விரிவுரையாளர் தரம் 2, விரிவுரையாளர் அதோட தகுதியான விரிவுரையாளர்கள். சில பல்கலைக்கழகங்கள் லெக்சரர் அன்கன்ஃபார்ம் அவங்களையும் ஃபேக்கல்டி போர்ட் இதுக்குள்ளே எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எல்லாரும் இதுக்குள்ளே வருவாங்க ஆசிரியர் என்ற பதத்துக்குள்ள. இடத்தில் ஒவ்வொரு கற்கை பகுதிக்கும் பகுதி தலைவர் துணைவேந்தரின் பணிப்புரையை நியமிக்கணும். என்னென்னு சொன்னால் பகுதி தலைவர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நியமிக்கணும் கட்டாயம். என்னென்னு சொன்னால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் ஆக்டின் பிரகாரம் பீடாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆகவே டீன் கம்போசிஷன் எல்லாம் சரியாக்கப்பட்டு ஆசிரியர்கள், கல்விசார்
துணை அந்த அகாடமிக் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் இவங்கள்லாம் நியமிக்கப்படுவாங்க. இப்போ அதே டைமில் 3 பேர் செலக்ட் பண்ணப்படுவாங்க பல்கலைக்கழக அந்த சிறப்பு ஆட்கள், அதாவது அந்த கற்கை துறையோட சம்பந்தப்பட்ட சிறப்பு ஆட்கள் 3 பேர் வெளியால் பல்கலைக்கழக தொகுதியில் இல்லாத வெளியால இருந்து 3 பேர் தெரிவு செய்யப்படுவாங்க. இவ்வாறு நடைபெற்ற போதோ இதுக்கு பிறகுதான் புதுசாக முதலாவது பீடாதிபதியை ஒரு இதிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு பல்கலைக்கழக மட்டத்தில் வேறுபட்டதாக இருந்தாலும் ஓரளவு இது எப்படி இருந்துச்சுன்னா எல்லா பல்கலைக்கழகங்களும் இது ஒத்ததாகத்தான் இருக்கும். பதிவாளரை பற்றி 37வது சரத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அவர் யார், பல்கலைக்கழக சொத்துக்களுக்கும் ஆவணங்களுக்கும் பொறுப்பாக இருப்பார். பல்கலைக்கழகத்தின் பேரவை மூதவை இந்த செயலாளர். இவர் பல்கலைக்கழகத்தின் அதிகார சபையால் கவுன்சிலால் நியமிக்கப்படுவார். இவர் கடமைகள் எப்படி இவர் நடத்துவாருங்கிறதெல்லாம் இவர் கட்டுக்காப்பு. நான் சொன்ன மாதிரி ஆதனத்தின் கட்டுக்காப்புன்னா கஸ்டோடியன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, கஸ்டோடியன் ஆஃப் த ரெக்கார்ட். பேரவை மூதவை பணிச்சியலாக இருப்பார். எக்ஸோஃபிஷியோ மெம்பராக வருவார், எக்ஸோஃபிஷியோ செக்ரட்டரி. மற்றது இவர் உபவேந்தரின் பணிப்புக்கும் கட்டுக்காப்புக்குமே பல்கலைக்கழகத்தின் பொது நிர்வாகத்திற்கும் கல்வித்துறை சாரா பணியாளர் தொகுதியின் ஒழுக்காட்டு கட்டுப்பாட்டுக்கும் உபவேந்தர் பல்கலைக்கழகத்தின் மொத்தமாக இருப்பார். கல்வி சாரா பணியாளர்களின் ஒழுக்காட்டு கட்டுப்பாட்டுக்கும் பொறுப்புடையராக இருப்பார். நூலகர் அது மாதிரி இவரும் கவுன்சிலால் நியமிக்கப்படுவார். ஒரு அமைப்பை கொண்டு தெரிவுக்குழு மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு சில கடமைகள் இருக்கு. அதே மாதிரி நிதியாளரும் அதே மாதிரி கவுன்சிலால தீர்மானிக்கப்படுவார். நிதியாளரின் கடமைகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா திறந்த பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக கல்லூரியின் அல்லது உயர் நிறுவனத்தின் கணக்குகளை வைத்திருத்தல், பல்கலை நிதியத்துக்கு செலுத்தப்பட்ட எல்லா பணங்களையும் பெறுதலும் அத்தகைய பணங்களை பொருத்தமான கணக்கு தலைப்புகளின் கீழ் வரவு வைத்தலும், அதிகாரம் அளிக்கப்பட்ட எல்லா கொடுப்பனவுகளையும் செய்தலும், அத்துடன் ஆணைக்குழுவால் தேவைப்படுத்தப்படுகின்ற அத்தகைய 3 ஆண்டுக்கு முறையான மதிப்பீடுகளையும் அடுத்து வரும் நிதியாண்டுக்கான ஆண்டு நிதி ஒதுக்கீடுகளையும் 105ஆம் பிரிவின் கீழ் எவையேனும் குறைநிற மதிப்பீடு ஆளும் அதிகார சபைக்காக தயாரித்தலும். இப்போ இந்த 105ங்கிறது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும். எவ்வாறாயினும் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக வழங்கப்பட்ட மானியங்களிலிருந்து அல்லது குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக அறக்கொள்ளிலிருந்து பெறப்படும் வருமானம் விடயத்திற்கேற்றவாறு பல்கலைக்கழகத்தின் திறந்த பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக கல்லூரியின் அல்லது உயர் நிறுவன கணக்குகளில் ஒவ்வொருவராக கணக்கு வைக்கப்படல் வேண்டும். இவ்வாறான கடமைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். கற்கை பகுதியின் தலைவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னு சொன்னால் துணை வேந்தரின் விதப்புரையில் ரெக்கமெண்டேஷனில் பேரவையால் நியமிக்கப்படுற ஒரு பேராசிரியராக இருக்கலாம் அல்லது இணை பேராசிரியராக இருக்கலாம், சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கலாம் அல்லது விரிவுரையாளராகவும் இருக்கலாம். ஆனால் இவங்க பேரவையின் கற்கை பகுதியில் ஒருவர் நியமிக்கப்பட்டிராத இருக்கும் இடத்து, உதாரணத்துக்கு இப்போ கவுன்சில் தான் தீர்மானிக்குது, கவுன்சில் நடக்கலை அப்படின்னுக்குள்ள இவருக்கு 1 மாத காலத்துக்கு மீறாமல் ஆக்டிங் கொடுக்கணும். இல்லை கவுன்சிலுக்கு உடனே போட்டு பேக்டேட் பண்ணி அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் கவுன்சில் கூடலை, கவுன்சிலுக்கு முதல் ஒரு காலம் முடியுதுன்னு உடனே 1 மந்த்துக்கு ஆக்டிங் கொடுக்கலாம். அல்லது 1 மந்த்துக்கு முதலே கவுன்சில் இருக்குன்னு சொல்லி இவர் தான் ஹெட்டாக வரணுங்கிறத பேப்பரை போட்டு 1 மந்த்துக்குள்ளே வர்ற காலம் இருக்கிற ஹெட்ற காலம் முடியுது அல்லது வேற காலம் நீடிக்கப்படுது என்றாலும் பேரவைக்கு போட்டோம்னு சொன்னால் ஆக்டிங் கொடுக்காமலேயே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாகவே அது கொடுக்கலாம். அவரும் 3 ஆண்டு காலத்துக்கு பதவியிலே இருப்பார். அதே போல துணைவேந்தர் மற்றும் படைப்பாளர் கொடுக்கார். இவங்க என்னென்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களில் இல்லை உபவேந்தர்கள். இப்போ மேலே சொன்ன இப்போ 17 பல்கலைக்கழகம் ப்ளஸ் மற்ற ஏனைய பல்கலைக்கழகங்களாக கருதப்படுற உபவேந்தர்கள் அல்லது உபவேந்தர்கள் மற்றும் டிரெக்டர்கள்.
சிவிசிடி, கமிட்டி ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ். இவங்க வந்து மாதத்துக்கு ஒரு முறை கூடி அதில் பல்கலைக்கழகங்களில் காணப்படுற, கல்லூரிகளில் காணப்படுற விடயங்களை ஆராய்ந்து அவங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரை செய்வாங்க. மிஸ்டர் மணிவண்ணன், சொல்லுங்க. 1.5 hours தானே? இதோட அடுத்த செக்ஷன் அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்த செக்ஷன் வந்து அதிகார சபைகள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு விளக்கமாக இருந்திருக்கும், உங்கள் எல்லோருக்கும் பிரயோசனமாக இருந்திருக்கும். இங்கே ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்கறால் கேட்கலாம். நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒரு டவுட்டும் இல்லை அப்படி இருக்கு. யாரு சிவிசிடி மீட்டிங்ல வந்து யார் பொறுப்பா இருப்பினம்? அதுக்காக தலைமை தாங்கிறது யாரு? தலைமை தாங்கிறது வந்து மோஸ்ட் சீனியர், ஒரு 2 முறை 3 முறை இருந்த ஒரு வைஸ் சான்சலர், அப்படித்தானே மணிவண்ணன்? அதாவது சிபிசிடி என்ற கமிட்டி ஆஃப் வைஸ் சான்சலர், அதாவது இதுல வந்து அனைத்து பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலரும், அதாவது யூஜிசி கீழே இருக்கிற பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, அதுக்கு வெளியில் இருக்கிற கேடி கொத்தலாவல யூனிவர்சிட்டி, அது மாதிரி பாலியன் புடிஸ்ட் யூனிவர்சிட்டி என்று இருக்கு, பிக்ஸு யூனிவர்சிட்டி என்று சொல்லி இருக்கு, ஓஷன் யூனிவர்சிட்டி. அவங்கள ஒரு ஆள் தான் சேர்மன் அரிப்பாங்க. அதுல அந்த மோஸ்ட் சீனியர், உதாரணத்துக்கு 2 தரம் வைஸ் சான்சலர் இருக்கிற ஆள் கண்டினியூ அரிக்கிறேன், அவர் அந்த மோஸ்ட் சீனியருங்கிற கேட்டகரிகளை வருவாங்க. அப்போ சிபிசிடிக்கு அவங்களுக்கு ஒரு இது ஆக்ட் மாதிரி இருக்குது. அப்போ அதன் பிரகாரம் அவங்க சீனியரான வைஸ் சான்சலரை தான் தெரிவு செய்து கொள்வாங்க. பொதுவாக 2 டேர்ம் இருக்கிற வைஸ் சான்சலராக வருவார். அவன் காலப்பகுதி வந்து 1 வருஷம். 1 வருஷத்துக்கு அவர் சேர்மன் ஆஃப் சிபிசிடியாக இருப்பார். அப்போ அவங்களோட மீட்டிங் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நடைபெறும். அந்த மீட்டிங் வந்து இலங்கையில் இப்போ இந்த மாதம் கொழும்பு யூனிவர்சிட்டியில் நடந்தாண்டா பார மாதம் வவுனியா யூனிவர்சிட்டியில், அடுத்த மாதம் ருகுனில், அப்படியும் இந்த வருஷத்துக்குரிய ஷெட்யூலே போட்டிருப்பாங்க. அதாவது முதலாவது மாதத்துலேயே முதலாவது மீட்டிங் ஜனவரி மீட்டிங் இங்கே, பிப்ரவரி மீட்டிங் இங்கே, மார்ச் மீட்டிங் அங்கேன்னு சொல்லி ஷெட்யூல் போட்டு மாதத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க. அப்போ அவங்களோட கடமை என்னென்னு சொன்னால் யூஜிசிக்கு அட்வைஸ் பண்ணுறதான் அவங்களோட டியூட்டி. அவன் வந்து ஒரு தீர்மானம் எடுக்க இல்லை, அது அவர் எடுக்கிற தீர்மானம் முழுக்க ரெக்கமெண்டேஷன். யூஜிசிக்கு இதை இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகள் அல்லது தேவைப்பாடுகள் அதில் பற்றி கலந்துரையாடி அதில் எடுக்கிற முடிவுகளை யூஜிசிக்கு அனுப்புகிறது தான் அவங்களோட டியூட்டி. நான் சிபிசிடியில் 2 முறை செயலாளராக இருந்தேன். அப்போ அந்த மாதம் மீட்டிங் கூட்டிட்டு அதை யூஜிசிக்கு அனுப்புகிறது. அதேமாரி யூஜிசிக்கும் சிபிசிடிக்கும் இடையில் மீட்டிங், இன்டர் மீட்டிங், யூஜிசி சிபிசிடி ஜாயின்ட் மீட்டிங் என்று சொல்லி நடக்கும். அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து இதை பற்றி கதைப்பாங்க, அவங்களோட இதுன்ற இம்ப்ரூவ்மெண்ட்டுகள். அதே போல் யூஜிசி வெளியிடுற சர்க்குலர்ஸ் அதுகளெல்லாம் சிபிசிடிக்கு அனுப்புவாங்க அவங்களோட ஒப்சர்வேஷனுக்கு. ஒவ்வொரு சர்க்குலரையும் முதல் சிபிசிடிக்கு அனுப்பி, ஒவ்வொரு சர்க்குலரும் 100% முழுத்திலும் இல்லை, அதாவது சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற சர்க்குலர்ண்டா சிபிசிடிக்கு அனுப்பி அவங்களோட ஒப்சர்வேஷன் எடுப்பாங்க. அப்போ அதில் சிபிசிடி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி சில வேளையில் ஏதாவது கரெக்ஷன் அதுகள் இதில் அனுப்புவாங்க. அப்போ அதையும் யூஜிசி கவனத்தில் கொள்ளும். உதாரணமாக இப்போ வைஸ் சான்சலரை நியமிக்கிறதுக்குரிய சர்க்குலர்,
ப்ரொஃபஸர் நியமிக்கிறக்குரிய சர்க்குலர், அப்படி அந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சர்க்குலர் அதுகள் இஷ்யூ பண்ண முதல் யூஜிசின்ற ஒப்சர்வேஷன் எடுத்து தான் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. தேங்க்யூ. இன்றைக்கு நடந்த செஷனுக்குரிய நோட்ஸை நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த நோட்ஸை நீங்கள் பாருங்க, இதில் நல்ல ஆக்டை நல்ல வடிவாக சமரைஸ் பண்ணி இருக்கு. அநேகம் இந்த உங்களுக்கு கன கேள்விகளுக்கு விட எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த இதில் இருக்குது, இந்த நோட்ஸில் இருக்குது. உதாரணமாக நான் பார்த்தேன், அந்த துணைவேந்தரை நியமிக்கிற இது வந்து அதை நீங்கள் நல்ல வடிவாக பாருங்கள். துணைவேந்தரை நியமிக்கும் முறை என்ன மாதிரி என்ற ஒரு கேள்வி வந்தால் அநேகம் ஒரு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். அப்போ நல்ல வடிவாக எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வடிவாக பாருங்கள். அந்த இது இன்றைக்கு இந்த செமினார் வந்து நாங்கள் முதல் ஆர்கனைஸ் பண்ணி இருக்கையில் அவங்க மற்ற சகோதரமாளி ஆக்கள்கிட்ட இதுக்குத்தான் இன்றைக்கு டைம் போட்டிருந்தவங்க. ஆனால் எல்லாம் மூமெண்ட்டு சொன்ன ஒருத்தரும் கடைசி நேரத்தில் டைம் இல்லைன்னு சொல்லி, அப்போ இன்றைக்கு இல்லைன்ட்டு தான் இப்போ அவங்க இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர் என்னோட கதைச்சவர். அப்போ அதால் தான் அப்போ நான் சொன்னேன், அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு போடுவோம்னு சொல்லி தான் இப்போ இந்த இன்றைக்கு போட்டது. இப்போ அதனால் நாங்கள் தொடர்ந்து வர இது சம்பந்தமான ஆட்களோட கதைச்சு தொடர்ந்து செய்கிறது தான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ராஜரட்ட யூனிவர்சிட்டியில் இருக்கிற எஸ்ஐஆர் ஜாயின் பண்ணியிருக்கிறார் ரிசாங்கி. அவன் இனி வரும் இதில் ஏதாவது ஒரு டாபிக்கை பற்றி கதைப்பா. இப்போ அதனால் நாங்கள் இதை தொடர்ந்து எக்ஸாம் முடியும் வரைக்கும் வர ஆக்களை போட்டு செய்கிறது தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் இப்போ இதில் அசிஸ்டன்ட் பேஸாருக்குரிய இதை நான் நினைக்கிறேன் படிவாக கவர் பண்ணல. அதுக்கும் உரிய ஆக்களை நாங்கள் இனி வரும் காலங்களில் பார்த்து அதுக்கும் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ சார். சார் என்னன்னா நீங்க போன கிளாஸ்லேயும் சொன்னால், இப்போ இது வந்து இப்போ தமிழ் மொழி மூலம் இத்தனை பேர் இருக்கிறது, மற்ற சகோதர மொழியில் இத்தனை பேர் இருக்கிறது அப்படி அண்டு இல்லை. நீங்கள் யார் கூட மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அவ பாருங்கள். இப்போ உதாரணமாக 80 வேகன்சி இருக்க வேண்டும் வைப்பாங்க. 80 வேகன்சியிலேயும் தமிழ் மொழி மூலமான எடுக்கிறார்கள் மார்க்ஸ் கூட வேண்டாம், அவ்வளோ பேரும் இடவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போட்டி. இது இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்சு, இப்போ நாங்கள் சொல்லல நாங்கள் இதில் பெரிய எல்லாம் விஷயம் தெரிஞ்சாக்கலன்ட்டு சொல்லல. எங்களுக்கு தெரிஞ்ச இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி இதை மட்டும் நீங்கள் நம்பிடுங்க, நீங்களும் தேடி தேடி படியுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச இதை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுற இது தான் நாங்கள் செய்கிறோம். அடுத்த செஷன் வரும். என்னால் முடிஞ்ச நோட்ஸை செஞ்சுருக்கிறேன். ஒரு 17 முடிஞ்சது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். இனி எதிர்வரும் காலங்களில் அடுத்த செஷன்லேயே கொஞ்சம் வழங்கப்படுத்தணும். என்னென்னு சொன்னால், இப்போ மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி தேடணும். இப்போ எக்ஸாமுக்கு மட்டும் படித்து வேலை இல்லை, தொடர்ந்து கண்டினியூவாக எடுத்துக்கொண்டே போக வேண்டியிருக்குது. அவர் சொல்கிற சரி தான், எக்ஸாமுக்கு மட்டும் படித்து இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ஏஆர் சரி ஏபி சரி நீங்கள் இப்போ எழுதி பாஸ் ஆகி செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதோட விஷயம் முடிஞ்சேன் இல்லை. அதுக்கு பிறகு உங்களுக்கு 3 வருஷத்தில் ப்ரொமோஷன் கன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும், இதே பேப்பர் தான் வரும், இதே மாதிரியான கேள்விகள். அதுக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு இபி 7 வருஷத்துக்கு இபின்னு சொல்லி வரும், எஃபிஷியன்சி பார், தடை தாண்டல். அதுக்கும் ஒரு பேப்பர் எழுதணும், அது 3வது பேப்பர். அதுக்கு பிறகு நீங்கள் எஸ்ஏஆராக வந்தீங்கன்னு சொன்னால், எஸ்ஏஆர் சரி எஸ்ஏபியாக வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்டர்வியூ மட்டும்தான். அதுக்கு பிறகும் கன்ஃபர்மேஷனுக்கு ஒன்று எழுதணும், அதுக்கு இபி இருக்கும். கிட்டத்தட்ட ஏஆர் எக்ஸாமில் இருந்து டிஆர் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் 9-10 எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து. அவ்வளவையும் படிக்கணும்னு சொன்னால் அவ்வளவையும் நீங்கள் அப்டேட் ஆகணும். மற்ற படிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவை இப்போ கூட நாளாந்த வேலை செய்கிறதுக்கும் இந்த அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸ் வந்து என்ன மாதிரி என்ன டைம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சரியான டைமாக இருக்கும்? அதான் 8 மணி ஓகே தானே? ஆமாம் சார், படிக்கிற டைமே போகும் சார். இந்த டைம் ஓகே.
சார் என்னடா மணிவண்ணன் சார், சார் லாஸ்ட் டைம் நடந்த நீங்க ஒரு கொஞ்சம் ஷேர் பண்ணிருந்தீங்க சார், அது காமனா எங்களுக்கு கிடைக்கல எல்லாருக்கும். என்னடா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் சார். அந்த கொஷின் பேப்பர். மெயில். ஆமாம் சார். சரி சரி, நான் பார்க்கலாம். நீங்கள் இந்த நோட்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ இன்றைக்கு இந்த ப்ரெசென்ட் பண்ண இதை நோட்ஸையும் நீங்கள் பாஸ் பேப்பரையும் எடுத்து அதோட சேர்த்து டேலி பண்ணி பாருங்கள். அதை இந்த மாதிரி இது எழுதலாம். இப்போ இந்த கேள்விக்குரிய விட இப்படி இருக்குது, அதை எப்படி எழுதலாம்னு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களாவே அதை பார்த்துட்டு பிறகு ஒன்றையும் பார்க்காம நீங்களாவே எழுதுங்க, எழுதி பாருங்கள். மணிவன் சார், நம்ம காலப்போக்கில் ஆன்சர் பாஸ் பேப்பர்ஸையும் ஆன்சரையும் இப்படியே பண்ணி கொடுக்கலாம் எங்களுக்கு. அப்படி செய்வோம், நாங்கள் அதை செஞ்சு தாரோம் உங்களுக்கு. வேற ஏதாவது? முதல் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்கோ சார்? ரெக்கார்டிங் முதல் கிளாஸ் கூட முதல் கிளாஸ் ரெக்கார்டிங் அவர் யூடியூப்ல இதை அப்லோட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, பாஸ் பேப்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிடும், அதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட நோட்ஸையும் ஒருக்கா ஃபுல்லா போட்டு விட்டீங்கன்னா நான் முதல்ல படிச்சுட்டு வரலாம். வேற ஏதாவது இருக்கா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, புதுசாக ஒரு ஃபேக்கல்ட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு யூனிட்ல இருந்து வருதுண்டா அதுக்குரிய டீன் எப்படி செலக்ட் பண்ணுறது சார்? இல்லை, நான் சொல்லியிருக்கேனே டீன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்னு சொன்னால், யூனிவர்சிட்டி சிஸ்டத்தில் வந்து புதுசாக ஒரு யூனிட்ல இருந்து வராதே. ஒரு ஃபேக்கல்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்கக்குள்ள 2 ஃபேக்கல்ட்டி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுற எப்படின்னு தெரியுமா? இப்போ ஆல்ரெடி ஒரு யூனிட்டா இருக்கிறத வந்து ஃபேக்கல்ட்டியா எஸ்டாப்ளிஷ் பண்ணல சார் அப்படியே? இல்லை, யார் பண்ணுறத? சாரி, யார் பண்ணுவாங்க அப்படி? ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க தானே யூனிட்ல இல்லை, இருந்து? இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு லாங் ப்ராசஸ். அதாவது கன்செப்ட் ப்ரொபோசல் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கன்செப்ட் ப்ரொபோசல்ங்கிறது எப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் யூனிட்டை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு. அடுத்த கன்செப்ட் ப்ரொபோசல் ஒன்று எழுதணும். நாங்கள் ஏன் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அந்த ஃபேக்கல்ட்டியை. அந்த கன்செப்ட் ப்ரொபோசலை நாங்கள் எங்கே அனுப்பணும்னு சொன்னால் யூஜிசிக்கு அனுப்பணும் அப்ரூவலுக்கு. அந்த கன்செப்ட் ப்ரொபோசல் நமக்கு அப்ரூவ் ஆகி யூஜிசி நமக்கு தந்ததுக்கு பிற்பாடு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், கம்ப்ரிஹென்சிவ் ப்ரொபோசல். அதில் தான் அந்த சிலபஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்க வேணுங்கிறதெல்லாம் வந்து செய்யணும். செஞ்சு நாங்கள் யூஜிசிக்கு அனுப்பிடுறது. அதை எங்கே அனுப்பணும்னு சொன்னால் குவாலிட்டி அசூரன்ஸ் கவுன்சிலுக்கு அனுப்பணும். யூஜிசியில் குவாலிட்டி அசூரன்ஸ் கவுன்சில் அதை ரிவ்யூ பண்ணி அதில் ஃபீட்பேக்கை நமக்கு அனுப்பி ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செஞ்சதுக்கு பிற்பாடு அதை திருப்பி நம்ம அனுப்பணும் குவாலிட்டி அசூரன்ஸ் கவுன்சில். குவாலிட்டி அசூரன்ஸ் கவுன்சில் அதை பார்த்து அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு அதை யூஜிசிக்கு அனுப்பும். யூஜிசி என்ன செய்யும், ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போடும். ஸ்டாண்டிங் கமிட்டியிலிருந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டியிலிருந்து கமிஷனுக்கு போயிட்டு தான் ஃபேக்கல்ட்டியாக வரும் நமக்கு. இவ்வளோ ப்ரோசஸ் நடந்ததுக்கு பிறகு ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த ஃபேக்கல்ட்டி அந்த கம்போசிஷனை நம்ம ஆர்டர் பண்ணணுங்கிறது. அந்த ஆர்டர் பண்ணணுங்க அந்த அந்த என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஃபார் த டைம் பீயிங் ஒரு 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 டீச்சரை அந்த ஃபேக்கல்ட்டியில் இருந்தோ அல்லது வேறொரு ஃபேக்கல்ட்டியில் இருந்தோ ஒரு டீச்சரை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கோஆர்டினேட்டராக அது எஸ்டாப்ளிஷ்ட் ஆகும் வரைக்கும் அதை போடுவாங்க. போட்டு அவர் தான் அதை கோஆர்டினேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதை முடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நியூ ஃபேக்கல்ட்டி வந்து எப்படி டீனை தெரிவு செய்கிறங்கிறது அந்த இதெல்லாம் போட்டு அப்படி செய்யணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது பாஸ் பேப்பரில் வந்து நான் அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ இது முடிஞ்ச உடனே எனக்கு டைம் கிடைச்சா நான் அந்த பாஸ் பேப்பரை ஷேர் பண்ணுவேன்.
ஓகே, தேங்க்யூ சார். சார் சார் ஹலோ. சார் கேக்குதா? ஓ இருக்குது. வெரி ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலரை சார் நீங்க சொன்ன ப்ராசஸ் தான் ரிக்ரூட் பண்றதா சார்? வெரி ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர்னா இப்போ இப்போ ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ்ட் ஆன வவுனியா பல்கலைக்கழகம் மாதிரி இப்போ ஓ வெரி ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர். வெரி ஓகே வைஸ் சான்சலர் அதே தான், அதே ப்ராசஸ் தான். ஓகே சார். ஹலோ யா. சார், ஸ்டெச்சுன்னா என்ன? எப்படி ஸ்டெச்சுன்ற என்ன சார்? ஓர்டினன்ஸுக்கு அடுத்து ஸ்டெச்சு சார் அப்படின்னா என்ன? ஓர்டர் ஆர்டினன்ஸ் அதுக்கடுத்து ஸ்டெச்சுன்னு ஒன்று வரும் சார் அப்படின்னா என்னன்னு? ஸ்டெச்சுவா? ஓ பைலோ. ஆர்டர் ஆர்டினன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கு பைலோ ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ். பட் அந்த ஹெட்டிங் ஸ்டெச்சு இருக்கு சார். எப்படி அந்த ஹெட்டிங்ல ஸ்டெச்சுன்னு ஒன்று வரும் சார் அப்படின்னா என்னன்னு அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்டெச்சூட் அப்படி உண்டு சார். அந்த நியதி சட்டத்தை பற்றி சொல்றேன். ஸ்டெச்சூட்டரியா? ஸ்டெச்சூட்டரின்னா மூன்றாம் நிலை கல்வி தானே அது? இப்ப இல்லையே அது. பட் ஒரு சில இடங்கள்ல ஸ்டெச்சுன்னு மென்ஷன் பண்றாங்க, அதான் நமக்கு அர்த்தம் தெரியுது. இல்ல அது வராது, அது இல்ல இப்ப. ஓகே சார், அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டெச்சுரி போர்டுன்னு சொன்னா முந்தி அந்த உயர்கல்விக்கு அதை அப்படி சொன்னாங்க. அதை ஒரு வசனம் உண்டு தானே அது. அது ஒரு ஸ்டெச்சுரி பாடிஸ்ன்னு சொல்றது. இப்போ நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சொல்ல மாட்டாங்க, ஸ்டெச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில். சரி, ஓகே. சட்டம் என்ற மாதிரி சட்ட ரீதியான அமைப்புகள் அப்படி அமைப்புகள் சொல்றது. உயர்கல்வின்னு போட மாட்டாங்க, அதை பொதுவாக இந்த வசனம் கூட தான் போடுவாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ. சரி, அப்போ வேற கேள்வி இல்லைன்னா நாங்கள் நிறைய செய்வோம் என்ன? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. அந்த பேரவை பத்திரம் ஒரு விஷயம் இருக்குதா சார்? அது எந்த சந்தர்ப்பத்தில்? கவுன்சில் பேப்பர்ஸ் அது ரெஜிஸ்டார் தயாரிக்கிறதா? விளங்கலை. பேரவை பத்திரம் தயாரிப்பு செய்தது யாரு? ரெஜிஸ்டாரா இல்லை? அதாவது நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் கவுன்சில் பேப்பர் சப்மிட் பண்ணணும். கவுன்சில் பேப்பர்னா கவுன்சில் மெமோ தானே அது. நீங்கள் கவுன்சில் ஒன்று கூட்டம் நடத்துறதுக்கு கவுன்சில் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணணும் ரெஜிஸ்டார் ஊடாக. இப்போ அதைத்தான் அந்த கவுன்சில் பேப்பர்ஸ் மெமோஸ் போகுது தானே. ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் கவுன்சில் பேப்பர்ஸ் போகும். அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் ஒன்று போடுறீங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட். உங்களுக்குள்ள அந்த ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடந்துச்சு, எப்போ அட்வர்டைஸ் பண்ணினோம், எத்தனை பேர் கேண்டிடேட் வந்தாங்க, எப்போ இன்டர்வியூ நடந்துச்சு, எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தோம், மார்க் ஷெடியூல் எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் செலக்ட் பண்ணப்பட்டாங்க, யாரை இதில் வெயிட்டிங் ரிசர்வில் வைக்கிறோம்ங்கிற அவ்வளோவையும் மென்ஷன் பண்ணி கவுன்சிலுக்கு பேப்பர் போடணும். இப்படி ஒவ்வொரு செக்ஷனில் இருந்தும்
ஒவ்வொரு விஷயம் கவுன்சில்ன்ற அதிகாரத்துக்கு கீழ்பட்ட அவ்வளவுக்கும் பேப்பர் சப்மிட் பண்ணி அவங்க கவுன்சில் மெம்பர்ஸில் ரிவ்யூவுக்கு போகணும். அதை கவுன்சில் மெம்பர் ரீட் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் அப்ரூவ்டா நாட் அப்ரூவ்டா கிளாரிஃபிகேஷன்னா என்னங்கிறத அவட தீர்மானித்து நம்மக்கிட்ட தருவாங்க. ஓகே சார். அது இந்த காமனான ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் ஏதாவது இருக்குதா இல்லாட்டி அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வித்தியாசப்படும். ஃபார்மேட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். மெட்டர்ஸ் அதுக்குன்ற ஒரு ஃபார்மேட் இல்லை, எந்தெந்த யூனிவர்சிட்டி ஒவ்வொரு விதமாக இருக்கும். உதாரணமாக ரெஜிஸ்ட்ரார் தான் இதுக்கு பொறுப்பாக இருப்பார், கவுன்சில் செயலாளர் என்ற ரீதியில் அவர் தான். சில ரெஜிஸ்ட்ரார் மாறும்போது அதை வேறு ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். முதல் இருந்த ரெஜிஸ்ட்ரார் ஒரு ஃபார்மேட்டில் போட்டு கொண்டு வருவேன். சில வேறு ரெஜிஸ்ட்ரார் மாறிட்டு அவருக்கு இது சரியில்லைன்னு வேறு டேபிள் போட்டு இப்படி வேறு டிசைனாக போட்டு கொண்டு போகிறார். இப்போ அதுக்குன்ற ஒரு ஃபார்மேட் இல்லை, விரும்பின விதத்தில் கண்டென்ட் சரியாக இருந்தால் சரி. ஓகே சார். சரி, அப்போ வேறு கேள்வி இல்லைன்னா நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த இதை வழங்கிய ரிசானுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இதில் கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து, நீங்கள் எங்கள்கிட்ட இதன் மூலம் நிறைய பிரயோசனம் பெறணும். அதற்காகத்தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி செய்கிறோம். நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரிசான். ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். குட் நைட். தேங்க்யூ சார்.